நெஞ்சக் கனகள்ளு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சகரத்து ஆணை பதம் பணிவாம். பண்டு விண்ணோர் குளம் வாழப் புறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடும் மாண்புடை சர்க்குரவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதும் உண்மை துண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே என்கிற முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் போற்றி வணங்கி, காதார் குழையாட கைம்பூம் கணலாட கோதை குழலாட வண்டின் குழமாட சீதப்புலனாடி சிற்றம்பலமாடி வேத பொருள்பாடி அப்பொருளா மாப்பாடி பேதித்து வந்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதம் பாத திறம்பாடி ஆடிலோர் என்பாவாய் என்று எங்கள் மணிவாசகர் சொன்னதற்கு இணங்க தானும் ஆடி நம்மையும் ஆட்டுவிக்கிற சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமத் ஆனந்த நடராஜமூர்த்தியை வணங்கி, தில்லையம்மனையும் கீழத்திரு மாரியம்மனையும் தென்குடி மாரியம்மனையும் ஜெயகணபதியையும் போற்றி வணங்கி, இன்றைக்கு அற்புதமான முறையில் இல்லங்களிலே விநாயக சதுர்த்தி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற ராஜ் தொலைக்காட்சியினுடைய நேயர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆவிச்சி கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேருக்கும், கல்லூரியினுடைய நிர்வாகி, கல்லூரியினுடைய முதல்வர், தமிழ்துறையினுடைய தலைவர், தமிழ்துறையினுடைய பேராசிரியர் மற்றும் அத்தனை துறையினுடைய பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பெரிய வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லி, எளிமையான கடவுள், நாம் எப்படி கூப்பிட்டாலும் கூப்பிட்ட மாத்திரத்தில் அந்த வடிவத்திலேயே வரக்கூடிய கடவுள் என்பதனாலே நம்ம பிள்ளையார கல்லா கூப்பிட்டாலும் ஓடி வருவார், மாட்டு சாணத்தில் பிடிச்சி வச்சாலும் ஓடி வருவார், மஞ்சளில் பிடிச்சி வச்சாலும் ஓடி வருவார். அப்படி கேட்டவர்களுக்கு கேட்டவரங்களை தேடி தருவதற்கு இயல்பிலேயே இயல்புத்தன்மையோடு இருக்கிற எளிமைத்தன்மையோடு இருக்கிற இறைவன் விநாயகப் பெருமான். அவருடைய விநாயக சதுர்த்தி விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சில கல்லூரிகளில் மாணவிகள் அழகாக இருப்பாங்க, ஆனால் இந்த கல்லூரியில் மாணவர்களும் அழகாக இருந்து மாணவிகளும் அழகாக இருந்து பேராசிரியர்களும் அழகாக இருந்து அவர்களெல்லாம் வழிநடத்தக்கூடிய பிரின்சிபல் அம்மா அவர்களும் அந்த அழகோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஏன்னா முகத்தை பார்த்தாலும் தெரியும் அவங்க என்ன உள்ளத்தில் என்ன இருக்குங்கிறது தெரியும். சில பேர் அழகை வர வைப்பாங்க. நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேச போனேன், எனக்கு முன்னாடி பாட்டு பாடுறதுக்கு ஒரு 6 பேரை கூப்பிட்டுருந்தாங்க. அதில் ஒரு பிள்ளை லிப்ஸ்டிக் போட்டிருந்தது. அந்த பிள்ளை பாட மாட்டேன்னுச்சு. நீ பாடியே ஆகணும்னு அவங்க தமிழ் டீச்சர் அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த அம்மா டீ தான் குடிக்கும், காப்பி கூட குடிக்காது. ஏன் தெரியுங்களா? காப்பின்னு சொன்னால் வாய் ஒட்டுமா, அதனால் டீ மட்டும்தான் குடிப்பாங்களாம். போயிட்டு முருகர் பாட்டு பாடினாங்க, எல்லோரும் பாடினாங்க, இந்த அம்மாவும் பாடினாங்க. பாடிட்டு இருக்கும்போது எல்லாருடைய மைக்கு ஆஃப் ஆகி போச்சு, இந்த பொண்ணோட மைக்கு மட்டும் ஆஃப் ஆகலை. பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பாடுறாங்க எல்லாரும். எல்லாருடைய மைக்கு ஆஃப் ஆகிடுச்சு. இந்த லிப்ஸ்டிக் போட்ட பிள்ளை பாடுறது மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இது உதறி ஒட்டாமல் பாடுறதா. முருகனுக்கு வந்த சோதனை பாருங்க. திருச்செந்தூரிலே வேளாடோ திருப்பவாடியே கடலாடும். அதுக்கு அடுத்து தான் ஹைலைட்டு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா முருகா. என்னது மாய்ஸ்சரைசரா? முருகருக்கு எவ்வளோ பாவமாக இருந்திருப்பார் பாருங்க. அப்படி இல்லை, அழகை வர வைக்கிற இடத்துல இயல்பிலேயே அழகாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிற இடம்னு சொன்னால் அது இந்த ஆவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரின்னு சொன்னால் அது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. இந்த கல்வி நிறுவனம் அவர்களை எப்படி மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது என்பது தான் அதனுடைய அடையாளமே. ஏன்னா நான் பல கல்லூரியில் வேலை பார்த்துருக்கிறேன். பல கல்லூரியில் இருக்கிற வேலை பார்க்குறவங்களுக்கு எனக்கு தெரியும். நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன், சாப்பிட்றது என்ன சாப்பாடு. ஆனால் இங்கே பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டாலிட்டிலேயே தெரியுது இவர்கள் எப்படி அழகாக நடத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. விநாயக சதுர்த்தி, விநாயகரை வணங்குவதால் என்ன சிறப்பு அப்படின்னா, சைவ மகா சபை அப்படின்னு ஒரு சபை இருந்திருக்கு 1956. அந்த சைவ மகா சபையினுடைய தலைவராக தியாகராஜ முதலியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு புத்தகம் கந்தர் அனுபூதி அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த கந்தர் அனுபூதி பாட்டுக்கு விளக்கம் எழுதி அதற்கான மூல மந்திரங்கள் எல்லாம் எழுதி அவர் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார் 1956. ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சக்தி வழிபாடு செய்யணும்னு ஆசைப்பட்டு சக்தி வழிபாடெல்லாம் செய்ய பார்த்துருக்கிறார் அந்த நாட்டில். ஆனால் அவரால் செய்ய முடியல. ஏதோ ஒரு தடை அந்த சக்தி வழிபாடை தடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ அவர் இங்கே இருக்கிற தியாகராஜருக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி நான் என்னால் சக்தி வழிபாடு செய்ய முடியல, ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது, இந்த தடை நீக்கிறதுக்கு இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்கிறார். கந்தர் அனுபூதின்னு ஒரு புத்தகம் இருக்குது,
அதில் ஒரு பாட்டு இருக்குது, எந்த தடையாக இருந்தாலும் விநாயகரை வணங்கிட்டு செஞ்சால் அந்த தடையெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு ஒரு பாட்டை எழுதி அனுப்பிச்சிருக்கிறார். அந்த பாட்டை அவரும் அவருடைய மனைவியும் பாடியிருக்கிறாங்க. அவங்க பாடி அந்த கதையில் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அவருடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். 2 பேரும் சாமி கும்பிடும்போது இரவில் அவர்களுடைய கனவில் வெள்ளை யானை தோன்றி வெள்ளை முனிவர் தோன்றி அவர்கள் இருவருக்கும் தீர்த்தம் கொடுத்து அவங்களுடைய சக்தி வழிபாடு நல்லபடியாக நடப்பதற்கு அருள் செய்வதாக அவர்கள் கனவு கண்டு அதற்கு பிறகு அவருடைய வழிபாட்டில் எந்த குறையும் எந்த பிழையும் ஏற்படாமல் அவருடைய வழிபாடு தொடர்ந்துருக்கு. அப்படி முருகப்பெருமானை வணங்குகிற கந்தர் அனுபூதின்ற பாட்டில் விநாயகருடைய பெருமையை சொல்லுகிற அந்த பாட்டை சொல்லி அந்த வாழ்க்கையில் அவர்கள் இருக்கிற இந்த தடையெல்லாம் நீங்குவதற்கு ஒரு பாடல் உதவி செய்திருக்கு. ஆடும் பரிவேல் அணிசேவல் என அந்த பாட்டு, ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனி யானை சகோதரனே என்று முருகப்பெருமான் விநாயகப் பெருமானுடைய தம்பி, இவரை போற்றி வணங்கினா எந்த தொல்லையும் நம்ம வந்து சேராதுன்னு சொல்லுகிற இந்த பாட்டை அவர்களுக்கு எழுதி அனுப்பி அந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட்ட தடையெல்லாம் நீங்கி அவர்கள் வாழ்க்கையை நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி எளிமையின் வடிவமாகவும் தடைகளை நீக்குகிற தெய்வமாகவும் விநாயகப் பெருமான் நமக்கு இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஏகப்பட்ட கோயில் பார்க்கலாம். திருப்பணி விநாயகர், தான் தோன்றி விநாயகர், ஜெயகணபதி அப்படின்னு நிறைய கடவுளை பார்க்கலாம், விநாயகரை நீங்கள் பார்க்கலாம். அப்படி எளிமையின் வடிவமாக இருக்கிற விநாயக பெருமானை போற்றி வணங்குகிற நாளில் ஒரு பட்டி மண்டபம். என்ன தலைப்புன்னா, கலகலப்பான மனித வாழ்வு வீட்டிலா வெளியிலா. என்னங்க வீட்டில் வெளில போனால் தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் பேச வந்திருக்கிறாங்க. இல்லைங்க வெளியில் இல்லைங்க, வீட்டில் தாங்க நல்லா இருக்குது அப்படின்னு பேசுவதற்காக ஒரு பேர் வந்திருக்காங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வீடு வேறு வெளியில் வேறுன்னு தனித்தனியாக இருந்தது. இப்போ எங்கே போனாலும் செல்லுங்க கையுமா தான் போகிறான். நீங்கள் எங்கே பாருங்கள், வீட்டிலேயே இருக்கும்போது பாருங்கள் அப்பா அம்மா உட்காந்துருப்பாங்க, 2 பேரும் செல்ல நோண்டிட்டு இருக்கிறாங்க. அது பரவாயில்லைங்க. கோடி அருவி கொட்டுதே அடி எம்மேலே. நீங்கள் குத்தாலத்துக்கு போயிருந்தீங்கன்னா அந்த அருவியில் போய் நின்று பாருங்கள், மண்டல சுள்ளு சுள்ளுன்னு குத்துங்க. ஒரு அருவி தலையில் ஏறுறதுக்கே நம்மளை குத்துன்னு குத்துது. கோடி அருவி கொட்டுதான் ஒரு மண்டை மேலே. அது தள்ளிட்டா அது ஒன்று சொல்லுது, ஏ ஓ ஆ. அது ஒரு பழைய ட்ரெண்டிங்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராத்திரி 2 மணிக்கு ஒரு பையன் ஃபோனு கையுமா இருக்கான்னு வச்சுங்களேன், பையனுக்கு ஏதோ ஒன்று சிக்கிடுச்சு, எப்படியாவது கால் கட்டு போட்டாகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு காலத்தில். இப்போ ஆனால் 2 வயசு பையன், 3 வயசு பையன், காலேஜ் போகிற பையன், ஸ்கூலுக்கு போகிற பையன் எல்லாருமே ராத்திரி 2 மணி உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறான். சிக்கனை வெட்டி எப்படி சமைக்கிறது, பிரியாணி செய்வது எப்படி, இந்த டிஓஐ அப்படின்னு ஒன்று, அது என்னதாங்க தெரியலங்க. மண்ணை வச்சு கட்டுறான், மூங்கில வச்சு கட்டுறான், அதை எடுத்து 2 மணிக்கு உட்காந்து பார்க்குறான். எங்கே போனாலும் செல்லும் கையுமா இருக்கிறான். அப்போ என்ன, அது வீடும் தனியாக கிடையாது, வெளியும் தனியாக கிடையாது, எல்லா இடத்துலையும் ஒரே இடம் தான். ஒரு வீட்டுக்காரர் கேட்டிருக்காரு, நம்ம வீட்டில் இன்றைக்கி கறி குழம்பாடி அப்படின்ட்டுருக்காரு. ஆமாம், எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? அதான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன். நாங்கள் காரில் வந்துக்கிட்டு இருந்தேன், பாண்டிச்சேரி பக்கம். ஒரு பையன் ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே போகிறான். தோ வந்துடுறேன்னா. தம்பி காதில் வச்சுட்டு போகாதீங்க தம்பி. என்ன போவேன், ஏன் வண்டி ஏன் ஃபோனு, நான் போவேன் அப்படின்னா. தம்பி 100ல் போகிறீங்க ஃபோன் பேசிட்டு போகிறீங்க, ஏதோ அடிபட்டுருப்போன்னு நான் சொல்கிறேன். தம்பி 100ல் போகிறீங்கன்னு. 100லையும் போவேன், 108லையும் போவேன், 110லையும் போவேன்னா. அவன் சொல்லி வாய முடியல, போய் விழுந்துட்டாங்க. லாரி கடியில் போய் விழுந்தான், ரத்த வெள்ளத்தோடு இருக்கிறாங்க. நான் போய் அவனை காப்பாற்றி எழுப்பி விட்டு, தம்பி பத்திரமா போடா அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி விட்டா அவன் எனக்கு நன்றி சொல்கிறான். சார் இதே மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னா வாட். ஏன்னா எங்கே போனாலும் செல்லும் கையிற மாதிரி. ஒரு காலத்துலலாம் செல் கிடையாது. வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் 10 பிள்ளை 15 பிள்ளை. இப்போலாம் எல்லாம் ஒரே பொண்ணு தான், ஒரே பிள்ளை தான் ஒரு வீட்டில். அது கேட்குது, அண்ணான்னு புக்கில் வந்திருக்கு, தம்பின்னு புக்கில் வந்திருக்கு. அண்ணான்னா என்ன, தம்பினா என்னன்னு கேட்குது. திருக்குறள்னு ஒரு புத்தகம் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? அதில் திருவள்ளுவர் சொல்கிறாரு, ஒரு கணவனும் மனைவியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கணவனுக்கு மனைவி பரிமாறிட்டு இருக்கிறாங்க. இந்த கணவனுக்கு என்ன வருது, தும்மல் வருது. தும்மல் வர்றதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான், அடக்கிறான். அதை பார்த்தோன்னே அந்த ஒய்ஃபுக்கு சந்தேகம் வந்து கதற ஆரம்பிச்சிட்டா. ஐயோ உன்னை போய் நம்பி கல்யாணம் பண்ணனே அப்படின்னு. அப்போ என்ன இல்லாமல் வேறு யாரோ நினைக்கிறாங்க. அதை விட பெரிய கொடுமை, நீ வந்து தும்மலை அடைக்கிறேன்னா என்ன அர்த்தம், மறைக்கிற அப்படின்னு அந்த பொண்டாட்டி வந்து சண்டை போடுறாங்களாம். தும்ம செருப்பு அழுதால் நுமருள்ளல் எம்மை மறைத்தீரோ என்று. இது ஒரு திருக்குறள். திருவள்ளுவர் காலத்திலிருந்தே பிரச்சனை இருந்திருக்கு, திருவள்ளுவருக்கே பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் பெண்கள் வந்து திருவள்ளுவர் எப்படி பார்த்துருக்குறாங்கன்னா, கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கறிந்து. அதாவது அந்த பொண்ணு என்ன பண்ண மாட்டாங்களாம், கண்ணில் மஸ்காரா வைக்க மாட்டாங்களாம். மஸ்காரா என்ன, கண்ணுக்கு மை வைக்க மாட்டாங்களாம்.
ஏன் அப்படின்னா அந்த கண்ணுக்குள்ளே அவனுடைய காதலன் இருக்கானாம், அவன் மேலே மையப்பட்டுடுமே அப்படின்றதுக்காக இது அப்படி வரும். ஒரு பஸ்ஸில் ஏறினேன் சார். ஏறின போது ஒரு பையன் ஏறினான் என் கூட. அந்த பையன் கடைசி வரைக்கும் டிக்கெட் எடுக்கலை. செக்கர் வந்தார், எல்லோரும் இறங்கினாங்க, நானும் இறங்கினேன். டிக்கெட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். அந்த பையன் வந்து செக்கரை பார்த்தோன்னே பயப்படவே இல்லை. செக்கர் கேட்டார், தம்பி டிக்கெட்டை கொடுப்பா அப்படின்னார். என்ன டிக்கெட்டா? நான் இந்த பஸ்ஸில் வரவே இல்லைன்னா. ஏண்டா பஸ்ஸிலேருந்து இறங்கி நிற்கிற, பஸ்ஸிலேருந்து வரலன்ற நீனு? நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த பஸ்ஸில் வரல. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் என்னை செக் பண்ணி பாருங்கள், டிக்கெட் இருக்காதுன்னா. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், டிக்கெட் இருக்காதுன்னா. வீட்டுக்குள்ளேயும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது, வெளியிலையும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதில் எது நமக்கு இன்னும் அதிகமான கூடுதலான மகிழ்ச்சி தருகிறது? கலகலப்பான வாழ்க்கை வீட்டில் இருக்கிறதா வெளியில் இருக்கிறதா அப்படின்னு ஒரு அற்புதமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்காக 6 அற்புதமாக பேசக்கூடிய பேச்சாளர்கள், நற்றமிழ் மன்றத்தினுடைய வருங்காலங்களாக இருக்கக்கூடிய தூண்களாக இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய வளரும் தலைமுறையைச் சேர்ந்த 6 அற்புதமான பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இவர்கள் பேச்செல்லாம் வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன், எனக்கே பயமாகி போச்சு. அவங்க வச்சுருக்கிற பேப்பரெல்லாம் பார்க்கணுமே. நீங்கள் 6 பேப்பருக்கு ஸ்டாப்லர் பின்னு போட்டு அது ஹைலைட்டரை வச்சு ப்ளூ கலரில் ஒன்று, மஞ்சள் கலரில் ஒன்று. அதை கேட்டால் ஏமா ப்ளூ கலரில் ஒரு ஹைலைட்ரு, மஞ்சள் கலரில் ஒரு ஹைலைட்ருன்னா. ப்ளூ கலரில் இருக்கிறது பாயிண்ட்டு சார், மஞ்சள் கலரில் இருக்கிறது கவுண்ட்ரு சார் அப்படின்னாங்க. வீட்டுக்கு உள்ளதான் மகிழ்ச்சி அப்படின்னு பேசுவதற்காக அற்புதமாக பேசக்கூடியவங்க. ஒரு போலீஸ் அதிகாரியை கொண்டு வந்து உட்கார வச்ச மாதிரி தர்ஷினி ராஜ் அவங்க வந்து வீட்டில் தான் மகிழ்ச்சி அப்படின்னு பேசுவதற்காக வந்திருக்கிறாங்க. உங்களுடைய கைத்தட்டலோட அவர்களுக்கு அணி சேர்க்கிற விதமாக இளவரசி 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா யார் சாப்பாடு அதிகமாக காலி ஆகுங்கிறத நீங்களே யோசிச்சிங்க. அற்புதமாக பேசக்கூடிய பேச்சாளர். பெண்களுக்கு 33% கேட்குறாங்க. 6 பேச்சாளரில் ஒரே ஒரு பேச்சாளர் தாங்க பாவம், நீல சட்டையை போட்டுக்கிட்டு பாவம் தம்பி மாதேஷ் அவர்கள் உங்களுடைய கைத்தட்டலோடு வந்திருக்கிறாங்க. இல்லைங்க வீட்டில் என்னங்க மகிழ்ச்சி, வெளியில் தான் மகிழ்ச்சி அப்படின்னு பேசுவதற்காக அற்புதமாக பேசக்கூடிய ராதிகா அவர்கள். இவங்க வந்து ஒரு பேப்பரில் முடிக்கக்கூடியதை அவங்க 6 பேப்பரில் முடிக்கக்கூடியவங்க. எக்ஸாம் எழுதினாலுமே கூட 40 பக்கம் தான் நம்மளுக்கு, 46 பக்கம் எழுதக்கூடிய ஒரே ஆற்றல் கொண்ட ஒரே பேச்சாளர் இவங்க ஒன்று தான். வெளியில் தான் மகிழ்ச்சின்னு பேசுவதற்காக கூடிய கரிஷ்மா அவர்கள் உங்களுடைய கைத்தட்டலோடு பேசுவதற்காக வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இல்லைங்க வீட்டுக்கு வெளியில் தாங்க மகிழ்ச்சி அப்படின்னு பேசுவதற்காக நந்தினி அவர்கள் உங்களுடைய கைத்தட்டலோடு வந்திருக்கிறாங்க. இப்போ பட்டிமன்றத்தினுடைய விவாதத்தை தொடங்கி வைப்பதற்காக நீங்கள் என்ன சொன்னாலும் சரி வீட்டில் தானே நம்மளுக்கு மகிழ்ச்சியெலாம் இருக்குது அப்படின்னு பேசுவதற்காக அற்புதமாக பேசக்கூடிய தர்ஷினி ராஜ் அவர்கள் உங்களுடைய கைத்தட்டலோடு வராங்க. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வார்த்தைக்கு இணங்க நமது நடுவர், நாடு போற்றும் நல்ல நடுவர், இலக்கிய பித்தன் என்கிற பிரகாஷ் ஐயாவிற்கு எனது அன்பான வணக்கங்கள். ஐயாவை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குமா ஐயா? உங்களை பற்றி பெருமையாக தாங்க ஐயா இருக்குது. கண்டிப்பாக ஓப்பனிங்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. ரஜினி எந்திரனா இருக்கலாம், கமல் இந்தியனா இருக்கலாம், அர்ஜுன் முதல்வனா இருக்கலாம், சிம்பு மன்மதனா இருக்கலாம், ஏன் தனுஷ் கூட ராயனா இருக்கலாம். ஆனால் உங்களை போல ஒரு நல்லவரா யாராலையும் இருக்கவே முடியாதுங்கய்யா. கைத்தட்ட பார்த்தீங்களாயா? தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பேச்சாளர் நான் இது வரைக்கும் பார்த்தே கிடையாதுங்க. இவ்வளோ ஒரு கரெக்டான பாயிண்ட்டை இது வரைக்கும் யாரும் சொன்னீங்க நான் கேட்டதே இல்லைங்க. ஐயா நான் உங்களை இவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சிருக்கேன். என்ன? கண்டிப்பாங்கய்யா. இதுக்கு முன்னாடியே நான் நிறைய பட்டிமன்றங்களை உங்களோட பேச்சுக்களை நான் பார்த்துருக்கேன். நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி. ஐயோ நல்லா. எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்க 6 பேருக்குமே அப்படிதாங்கய்யா. இதெல்லாம் எடிட்டிங்கில் போயிடுவாச்சு. நம்ம பட்டிமன்றோட தலைப்பு கலகலப்பான மனித வாழ்க்கை வீட்டிலையா வெளியிலையான்றது. எல்லாரும் வெளியே தான் பார்க் இருக்குது, பீச் இருக்குது, தேட்டர் இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து வீட்டுன்றது வெறும் செங்கல் மண் சிமெண்டினால் ஆகிற ஒரு குடியிருப்பு மட்டும் இல்லை. அந்த வீட்டுக்குள்ள 4 அன்பு உள்ளங்கள் இருக்கிறது. ஒன்று அப்பா அம்மா, இன்னொன்று சகோதர சகோதரிகள். இன்னைக்கு இவ்வளோ அழகாக இன்னைக்கு தான் முதல் தடவை புடவெல்லாம் கட்டி மங்களகரமாக ரெடி ஆகிட்டு வந்தேன்.
என் ஃப்ரெண்டுக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ண, எப்படி இருக்கேன்னு கேட்டேன். எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பொம்பளை கெட்டப்பெல்லாம் போட்டு வரேன்னு கேட்டாங்க. அப்படியே நான் எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டேங்கய்யா. எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, உனக்கு என்னடி தங்கம், சமந்தாவே தோத்துரும், தமனாவே தோத்துரும், பொன்னியின் செல்வன் படத்தில் வர நந்தினி கேரக்டரில் இருக்க ஐஸ்வர்யா ராயே தோத்துருமா அப்படின்னாங்கய்யா. இதுதான் எங்கள் அம்மாவோட உள்ளம். நீங்கள் சமைச்சு கொண்டு போய் உங்கள் அம்மாட்ட கொடுங்களா? நான் நல்லாவே சமைப்பேங்கய்யா. நீங்கள் வேணால் மதியானம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என் கையால் செஞ்சு உங்களுக்கு நான் ஊட்டி கூட வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நல்ல உள்ளங்கள் இருக்குது. இந்த நல்ல உள்ளங்கள் இருக்க இடத்துல தான் வாழ்க்கை கலகலப்பாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஐயா தொடக்கத்தில் வந்து சொன்னார், நண்பர்களோட வெளியே போனால் ரொம்ப கலகலப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்னு. மஞ்சுமெல் பாய்ஸ் அந்த படத்தில் அந்த சுபாஷின்ற ஒரு பையன் சிவனேனே வீட்டில் தாங்கயா இருப்பான். ஆமாம் ஆமாம். அவனை வலுக்கட்டாயமாக கூட்டுன்னு போய் குழியில் தள்ள விட்டு, ஏன் பருத்தி மூட்டை வீட்டிலே இருக்கலாமே எங்கயா. நம்ம காலேஜில் பாருங்களேன், மாப்பிள்ளை உன்னை தாண்டா பார்க்குது, இல்லை அது வேற எங்கேயோ பார்க்குது, உன்னை தாண்டா பார்க்குது, நானும் கவனிச்சேன்டா, நீ ஏன்டா கவனிச்ச, சும்மா இருக்கிறவனை சுரண்டி விடுறதே இவ்வளோதான். இந்த படத்தில் எண்டிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் காப்பாற்றுவாங்கன்னு. ஆனால் இப்போ இருக்கிற பசங்களை ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ என் ஃப்ரெண்டே ஒருத்தன் குழியில் விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி 4 பேர் இருப்பானுங்க, எட்டி பார்ப்பானுங்க. ஆழம் போல மச்சான், ஆமாம் மச்சான். டைம் ஆகுமோ, ஆமாம் மச்சான். வா ஏன் ஒரு 2 இட்லி சாப்பிட்டு வருவோம், சாயங்காலமாக பொறுமையாக வந்து தேடுவோன்னு வானுங்க. இதுதான் சாப்பிட்டு வருவோங்கிறது உண்மை சம்பவம் கிடையாதுங்க. நீங்கள் அந்த மாதிரி குழியில் விழுந்தது இல்லை, அதனால உங்களுக்கு அந்த மாதிரி நடக்காமல் இருக்கு. அப்படிங்கெல்லாம் நல்லா தான் இருக்கு உங்ககிட்ட, இந்த பிடிச்சிங்க ஒன்றும் தெரியலையே. ஒரு வீடு இருக்குது, 5 மணிக்கு 6 மணிக்கு ஆனால் ஒரு பொண்ணு வந்து போய் கோலம் போடும். கோலம் போட்டுட்டு 1 வாரம் 2 வாரம் போச்சு. 4வது வாரம் அவங்க அப்போ தான் புதுசாக குடி வேற வந்திருக்காங்க. 4 வாரம் ஒருத்தன் எவனோ நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு கரெக்டாக கோலம் போகிற நேரத்தில் போனான், பைக்கில் சல்லுன்னு செயினை எடுத்தான், போயினே இருந்தான். மறுநாள் என்ன ஆச்சு, திருப்பி அதே பொண்ணு போய் கோலம் போடுது. அந்த செயினை திருடினவன் எடுத்துகிட்டு வந்து மூஞ்சிலேயே போட்டான். ஏண்டி கவரிங் போட்டாடி ஏமாத்துற அப்படின்னு மூஞ்சில் போட்டு போனாங்கய்யா. இந்த மாதிரி பெண்கள் கூட வீட்டு வாசலை தாண்டினான்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. கொண்டு வந்து அவன் திரும்ப போட்டு போவானா? வீட்டில் நான் எங்கேயுமே வெளியே போகவே மாட்டேங்க, ஏன்னா வெளியே போனாலே எனக்கு ஒரே பொல்யூஷன், டஸ்ட் அலர்ஜி. கோயிலுக்குலாம் போக மாட்டீங்க? வீட்டில் அப்பா அம்மா இருக்கும்போது எதுக்குங்கயா, இதை விட சிறந்த கோயில் எதுங்கயா? போன வாரம் எங்கள் அக்கா வறுப்புறுத்தி நான் வெளியே வரமாட்டேன்னு, எங்கள் அக்கா வறுப்புறுத்தி ஒரு மாலுக்கு கூட்டின்னு போனான். அந்த மால் என்னமோ பெருசு தான், ஆனால் உள்ள இருக்கலாம் சிறுசாக இருந்தது. நானே இது வரைக்கும் மால் போனதில்லை. போய் ஒரு காஃபி ஏதாவது சாப்பிட்றோன்னு சொல்லி ஒரு கடைக்குள்ளே போனோம். கேப்புச்சினோ தான் இருக்குன்னாங்க. அந்த கேப்புச்சினோ விலை எவ்வளோ தெரியுமா? 300 ரூபாய். அந்த ஒரு காஃபியை குடிச்சிட்டு வந்து நான் வீட்டில் பட்ட பாடு இருக்கீங்கய்யா. இதுதான் வெளியவே நான் போகிறதில்லை. இது எவ்வளோதான் சந்தோஷமாக இருந்தாலும் வெளியே போனால் பெரும்பாலும் இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனைகள் மட்டும்தான் வருது. வீட்டில் வாழ்கிறது மட்டும்தான் இன்பம், நிம்மதி, அழகான ஒரு குடும்பமோடு சேர்ந்து வாழ்கிறது தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன ஒரு அமைதியான ஒரு பேச்சு, அடக்கமான ஒரு பேச்சு. எங்கள் வீட்டை விட்டு நான் வெளியில் வரமாட்டேன், என்னை வற்புறுத்தி மாலுக்கு கூட்டு போனாங்க அப்படின்ற உண்மை சம்பவங்களை அடிக்கிருக்கிறாங்க. உண்மையாலுமே ஒரு ரிப்போர்ட்டருக்கான தகுதி இவங்களுக்கு உண்டு. அதில் வேறு நிறைய நல்ல செய்திகள்லாம் சொன்னாங்க. வீட்டில் தான் அம்மா நம்மளை பாராட்டுவாங்க, நம்முடைய ஃப்ரெண்டெல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, ஆனால் எப்படியா இருந்தாலும் நம்ம அம்மாவுக்கு நம்ம அழகான பிள்ளையாக தெரிவோம் அப்படின்ற அழகான செய்தியை சொன்னாங்க. மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி. பாரதி சொன்னார், என் பொண்ணை யாராவது பெருமையாக பேசினா இவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குமா. யாருக்கு? பெத்த தகப்பனுக்கு. இப்போ ஒரு குடும்பம் தான் நம்மளை தட்டி தடுமாறி கீழே விழுந்தாலும் நம்மளை தூக்கி நிறுத்துது அப்படின்னு ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. இல்லைங்க, அதுக்கு பதில் சொல்வதற்காக 6 பக்கங்களை அற்புதமாக எழுதி கொண்டு பல வண்ணமயமான ஸ்கெட்சுகளை எல்லாம் போட்டு தீட்டி உங்களிடம் பேசுவதற்காக வருகிறார் ராதிகா அவர்கள். உங்களுடைய கைத்தட்டலோட. மின்மினி பூச்சியாய் ஜொலிக்கின்ற ராஜ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கும், நடுவரையா அவர்களுக்கும், முத்துக்களாய் ஜொலிக்கும் எமது ஆசிரியர்களுக்கும், கலகலவென பேசும் மாணவர்களுக்கும், பல பலவென ஜொலிக்கும் மாணவிகளுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை கூறி இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
கலகலப்பான மனித வாழ்க்கை வீட்டுக்கு வெளியில தாங்க. சின்ன சின்ன சந்தோஷம் கூட வீட்டுக்கு வெளியில தாங்க கிடைக்குது. கடையில நின்று தின்னு பாரு பன்னு அந்த மாதிரி தான். டீ கடை நின்றுட்டு சும்மா நறுக்குன்னு 4 நண்பர்களோட சேர்த்து அந்த டீ குடிக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. அடடடா, என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? ரெக்கை கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிளு, அந்த மாதிரி ரெக்கை கட்டி பறக்கும். அப்போ தான் நம்ம ஐயாச்சாமி வருவார். யார்? வேறு யாரும் இல்லை, அப்பா தான். டேய், நீ இந்த டீ கடையில் நின்று உருப்பிடாமல் போகிற, அதுவும் அந்த குட்டி சோறான நண்பர்களோட சேர்ந்து நீ வீணாதான் போகிற, எழுதி வேணா வச்சுக்கன்னு சொல்லுவார். நண்பனில் ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பனாலே நல்லவன் தாங்க. எதிர்த்தரப்பினர் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. தர்ஷினி ராஜ் என்ன அருமையாக பேசினாங்க. ஒன்று சொன்னாங்க பாருங்க, கேப்புச்சினோ ஏதோ வெளில போனாங்களாம், கேப்புச்சினோ குடிச்சாங்களாம், மனம் நொந்துட்டாங்களாம். திடீர்னு சாய் தான், திடீர்னு உடையுதான். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்கம் விட்டு போகலை. அதனால பொருளோட ரேட்டும் என்னன்னு தெரியல. அதுக்கு தான் அடிக்கடி வீட்டை விட்டு வெளில வருங்கிறது. பாவமா வீட்டுக்குள்ளே இருந்தா பாத்தீங்களா ஏமாத்திட்டாங்க. இதெல்லாம் தேவையா? அதுக்கு தான் வெளில வந்து எட்டி பார்க்கணும்னு சொல்றது. வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படி? சமந்தாவா என் மனசு அப்படியே சல்லியா நொறுங்கிடுச்சுங்க. அவங்க சொன்ன வார்த்தைக்கு நான் மனம் உடைஞ்சிட்டேங்க. ஏற்கனவே உடஞ்ச மாதிரி தான் இருக்கிறீங்க. எங்கள் வீட்லேயும் டிவி இருக்குது. சமந்தாவை நாங்கள் முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? நடுவர் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் சொன்னாங்க 15 பிள்ளைங்க இருப்பாங்க வீட்டில், அதுதான் குடும்பம் கலகலப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. வீட்டுக்குள்ளே நாம் இருவர் நமக்கு இருவர். அதுக்கப்புறம் என்ன திரும்ப இருந்துச்சு, நாம் இருவர் நமக்கு ஒருவர். அதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. ட்ரெண்டு வந்து நாம் இருவர் நமக்கு எதுக்கு இருவர் ஒருவர்ல 2 பேரே போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் வெளி வாழ்க்கையெல்லாம் அப்படி கிடையாது. வெளியில் வந்தான் முகமே தெரியாதவன் மச்சான், முகமே தெரியாதவன் மச்சி மச்சான் மாமா மாமினி எப்படிலாம் கூப்பிட்டு பழகுவோம். அதுக்கு எதுக்கு வீட்டில் இருக்க சொந்தம், வெளில இருக்க சொந்தம் தான் இது சிறப்பான சொந்தம் நான் சொல்ல வரேன். வீட்டுக்குள்ள கலகலப்பு இல்லைங்க, கட்டுப்பாடு தான் இருக்கு. ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ண போறோம், சரி உருப்பிட போறோன்னே வச்சுக்கோங்க. வாழ்க்கையில போயிட்டு வீட்டுல சொல்ல போனா பண்ணாத, தேர மாட்ட, உருப்பிட மாட்ட, தண்டச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பமே ஒரு எண்டு கார்டு போட்டேன். ஆரம்பமே ஒரு எண்டு கார்டு போட்டேன். எப்படிங்க அது விளங்கும்? இது செஞ்சா சரி வருமா, இது காரக்குழம்பு வைக்க லாக்கியா இல்லை பிரியாணி வைக்க லாக்கியான்னு அவங்களுக்கு தெரியும். நாங்களும் சொல்லி புரிய வைப்போம். ஆனால் அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்போம் அந்த மாதிரி அவங்க சொன்னதுலே தான் நிற்பாங்க. ஆனால் எங்கள் வெளி வாழ்க்கை அப்படி கிடையாது. வெளில வந்து சைக்கிள் ஓட்டி நாளைக்கு நாங்கள் ஏரோப்ளைன் ஓட்டுறதுக்கான காரணமே வெளி வாழ்க்கை மட்டும்தான். ஏம்மா இது என்னம்மா ஒரு பாயிண்ட்? படிப்பு வராத படிப்பு வானா எப்படி வரும்? ஆனால் வராது. ஆனால் நமக்கு வாட்ச மாதிரியே எய்த்த வீட்டில் ஒருத்தன் வந்திருப்பான், வந்துட்டான் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அப்பா சும்மா இல்லாமல் அவன் நல்லா படிக்கிறான் நீ நல்லா படிக்கல, அவன் வேலைக்கு போகிறான் நீ வேலைக்கு போகல, அவன் கார் வாங்கிட்டான் நீ ஒரு மோரு கூட வாங்கலை, அந்த மாதிரி ரகுவரன் டைலாக்லாம் நம்மளை பார்த்து கேட்பாங்க. ஏப்பா வராதுன்னு தானையா நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கோம். அப்புறம் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தா எனக்கு எதுக்கு படிப்பு? 5000 ரூபாய் இருந்தால் பொட்டி கடை போடுவேன், 50,000 ரூபாய் இருந்தால் மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வைப்பேன். எனக்கு எதுக்கு படிப்பு? பெண்களே வேண்டாம் சொல்ற ஆண்களும் உண்டு, ஆண்களே வேண்டாம் சொல்ற பெண்களும் உண்டு, டைமே ஆயிடுச்சுன்னு சொல்ற நடுவரும் உண்டு. ஆனால் இயற்கையை வேணாம் சொல்கிறவங்க யாராவது இருப்பாங்களா சொல்லுங்க? வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அந்த மழையை, அந்த குளிரை, அந்த பனியை, அந்த வெயிலெல்லாம் ரசிக்க முடியுமா? வீட்டை விட்டு வெளில வந்தாதான் ரசிக்கவே முடியும். அதுக்காக வீட்டுக்குள்ள அருவியா கட்ட முடியும்? வீட்டுக்குள்ளே செடி தாங்க வளர்க்க முடியும். வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு ஆலமரத்தை உருவாக்க முடியும். உங்களோட விதைங்கிறது ஒரு ஜாடிக்குள்ளே போட போகிறீங்களா இல்லை மண்ணில் போட போகிறீங்களா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. செவி 2 திறந்து சிலை போல் அமர்ந்து என் உரையை ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமான பேச்சு. இந்த பாருங்கள், ஊசி பட்டாசு எப்படி இருக்கும்னா அது ஒல்லியாக தாங்க இருக்கும், ஆனால் சத்தம் போட்டுச்சுன்னா நல்லா சத்தம் போடுங்க. அந்த மாதிரி ஊசி வெடி மாதிரி வெடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ அற்புதமான கேள்வியெலாம் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். அவங்களால இன்னும் அடக்க முடியல. இன்னும் ஒரு 10 பாயிண்ட் இருக்குது, அதை இன்னும் பேச முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக உட்காந்துருக்குறாங்க. மலை வாழை அல்லவா கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போயன் புதல்வி, தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை. அவள் என்ன பண்ணாலாம், அம்மா வந்து பொண்ணுக்கு அழகாக ஜடையெல்லாம் போட்டு போய் படின்னு போய் சொல்லி அனுப்புகிறாளாம். அப்போ வீட்டுக்குள்ளே இருந்தால் படிக்க முடியுமா? வீட்டுக்குள்ளே இருந்தால் சைக்கிள் ஓட்ட முடியுமா? ஃப்ளைட் ஓட்ட முடியுமா? வெளில போனால் தானே முடியும். கலகலப்பு அப்படின்னு ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்வதற்காக இளவரசி உங்களுடைய கைத்தட்டலோடு வராங்க.
நான் இன்று பேச வந்த தலைப்பு கலகலப்பான மனித வாழ்க்கை வீட்டில்தான் என்று. எனது எதிரணி பேசினார்கள், கலகலப்பு வீட்டில் இல்லை, வெளியே தான் இருக்கிறது. அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு வீடுனா என்னன்னு சொல்லுங்க ஐயா. வீடுனா என்னன்னு சொல்லுமா? வீடுனா ஹோம், வீடுனா ஹவுஸ், வீடுனா இல்லம். வீட்டை வெறும் கட்டிடமாக பார்க்கறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. வீடுனா வீட்டில் ஒரு அழகான குடும்பங்க. அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு அழகான பாசம், அந்த பாசத்தில் சின்ன சின்ன சண்டை, அழுக, சந்தோஷம்னு இப்படி எல்லாமே இருக்குங்க. இல்லை வீடுனா வெறும் 4 செவுரு 4 செங்கல்னு பார்த்தா அது அப்படியே தாங்க இருக்கும். எதிரணி பேசினாங்க, வெளியே போனால் கலகலப்பாக இருக்கும், வெளியே தாங்க நாங்கள் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறோம், வீட்டில் இருந்தால் அம்மா திட்டுறாங்க, அப்பா அடிக்கிறாரு, தம்பி தூங்க விட மாட்டான், தங்கச்சி தூங்க விட மாட்டான்றாங்க. நீங்கள் வீட்டில் இருந்து பார்த்துருக்கீங்களா? முதல்ல வீட்டில் இல்லாமலா எல்லாரும் வெளில வந்து பேசுகிறோம்? ஐயா அவங்க தான் வெளியே கலகலப்பு இருக்குன்னு வெளியவே போயிடுறாங்களே, அப்புறம் எங்க அவங்க வீட்டில் இருக்காங்க? வாய்ப்பு இருக்கு. வீட்டில் உட்காந்து ஒரு நிமிஷம் நீங்கள் கவலையாக உட்காந்து பாருங்களேன். அம்மா வந்து கேட்பாங்க, என்னம்மா ஆச்சு, ஏதாச்சு சொல்லுமா, அம்மாகிட்ட சொல்லுன்னுவாங்க. நீங்கள் சாப்பிடலன்னு சொல்லி பாருங்களேன், துடிச்சு போகிற அப்பா அடுத்த செகண்ட் ஹோட்டலுக்கு போய் என்னம்மா வேணும் சொல்லுமா, நான் வாங்கி தரேன்னுவாரு. நீங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் தம்பி தங்கச்சி அண்ணா அக்கா கூட சண்டை போடலன்னா அது வீடே இல்லைங்கய்யா. நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, ஆனால் அவங்க வந்து கூப்பிட்டு போய் சண்டை போட வைப்பாங்க. அங்கே ஒரு கலகலப்பு இருக்குது. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. அப்படிதான்யா. இதை விட்டு வெளியே போவீங்களா? யாருன்னு தெரியாதான் ஃப்ரெண்டு பிடிப்பீங்களா? அவங்க வந்து உங்களை கவலையை போக்குவாங்களா? நீங்கள் வெளியே போய் சும்மா உட்காந்து ஃபோனை ரீல்ஸ் பார்க்கறதுல என்னையா கலகலப்பு இருக்கு? நான் கேட்குறேன், எப்போ பாரு வெளியேன்றீங்களே, வெளியே கலகலப்பு இருக்குன்றீங்களே, எத்தனை நாள் நீங்கள் வெளியே போவீங்க? வெளியே போனால் எவ்வளோ காசு செலவாகும்? நீங்கள் என்ன அம்பானி குடும்பத்தில் இருந்தா வந்திருக்கீங்க? மா வெளியே ஏதோ கலகலப்பாக இருக்கான், நான் போய் அப்படி என்னதான் இருக்குன்றதை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாகிட்ட ஒரு காசு கேட்டுங்க. ஏதோ ஒரு 10 ரூபா கேட்டதுக்கு எங்கள் அம்மா 10 லட்ச ரூபா கேட்ட மாதிரி மேலேருந்து கீழே வெறிய பார்க்குறாங்க. நான் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. காலேஜ் விட்டா வீடு, வீட்டை விட்டா காலேஜ். எனக்கு வெளி உலகம் தெரியாது. இந்த அணியே இப்படி தான் போல் இருக்கு, இவங்களுக்கு வெளியிலே தெரியாதான். பள்ளிக்கூடம் படிக்கும்போது கூட பாருங்க, காலையில் ஸ்கூல் போவேன், ஈவினிங் பள்ளிக்கூடம் விட்டோன்னே வீட்டுக்கு வந்துடுவேன். நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது காலையில் ஸ்கூலுக்கு போவோம், மதியம் தியேட்டருக்கு போவோம், அப்புறம் வீட்டுக்கு வருவோம். ஐயா இப்போல்லாம் ஹோட்டல் போகிறாங்க, ஏதோ ஆம்பியன்ஸாம், 100 ரூபா ஃப்ரைட் ரைஸ் ஐயா 400 ரூபான்னு கொடுத்து சாப்பிட்றாங்க. இவங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டு மொட்டை மாடி ஆம்பியன்ஸ் தெரியுமாயா? எங்கள் அம்மா நல்லா வகை வகையாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து அந்த நிலாவை பார்த்துட்டு எங்கள் அம்மா எல்லாருக்கும் ஊட்டி விடுவாங்க பாருங்க, அதுதான்யா உண்மையான ஆம்பியன்ஸ். அது போல் யாருக்காச்சும் வரமாங்க? அங்கே ஒரு கலகலப்பு இருக்கும், அங்கே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒருத்தர் வந்து வெளியே போய் நான் சாதிக்கலாம் அப்படின்ட்டு போனார். வெளியில் இருக்க உலகம் என்ன சொல்லிச்சான், இல்லை உனக்கு வரலை, இது பண்ணாத, வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவரை மட்டம் தட்டிகிட்டே இருந்துச்சான். அவர் என்ன பண்ணாரோ, ரொம்ப மனசு உடஞ்சி போய் வீட்டுக்கு வந்து, அம்மா இந்த மாதிரி வந்து என்னை எல்லாருமே இப்படி சொல்கிறாங்க, நான் என்ன சாதிக்கணுன்றதே என்னை கேட்க மாட்டுறாங்க. அவருக்கு வெளியே கொஞ்சம் கூட கலகலப்பு இல்லை. அவங்க அம்மாட்ட சொன்னாங்க, நீ விட்டுரு, வெளி உலகத்தை விட்டுரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க அம்மா தான் அவருக்கு படிக்க சொல்லி கொடுத்ததுலேருந்து அவரை கலகலப்பாக வச்சுக்கிட்டாராம். இப்போ வந்து அவரை பற்றி தெரியாத ஆளே யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் வேறு யாருமே இல்லை, பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் தாங்க. அவர் வெளியே போய் கலகலப்பை தேடல, வீட்டில் தான் இருந்தார், வீட்டில் தான் படித்தார், வீட்டில் தான் கலகலப்பை தேடினார். அவருக்கு வீடு வீடு வீடு, அந்த வீட்டிலேருந்து தான் அவர் சாதிச்சார். அதே மாதிரி கலகலப்புன்றது வீடு தான்னு நான் நிரூபிச்சுக்கிறேன். இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு க்ளீன் டைம் டேபிள் மாதிரி வீட்டிலனா எவ்வளோ மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமான செய்தியெல்லாம் சொன்னாங்க. எப்படி வந்து நிலாச்சோறு ரொம்ப அற்புதமான விஷயம், இப்போல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. சாம்பார், தயிர், ரசம், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு, அங்கே பாரு நிலா தெரியுது, சாப்பிடு, வா சூப்பராக இருக்குமா, அதான் நிலாச்சோறு. அப்படி நிலாச்சோறுலாம் வந்து ஒரு இன்பம் தானே. நீங்கள் நினச்சாலும் நினைக்காட்டாலும் இப்போ நீங்கள் திரும்ப அதை உருவாக்கவே முடியாது. அந்த இன்பங்களெல்லாம் இப்போ அடுத்த வர தலைமுறைக்கே தெரியாமல் போயிடும். நிலாச்சோறுன்னா என்னென்னா, நிலா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதா நிலாச்சோறுன்ற மாதிரி மாறிடும் காலம். இந்த உணர்வுகளெல்லாம் வீட்டில் தானே கிடைக்கும். இதுக்கு பதில் சொல்வதற்காக கரிஷ்மா அவர்கள் வீட்டுக்கு வெளியில் தாங்க மகிழ்ச்சி அப்படின்னு பேசுவதற்காக உங்களுடைய கைத்தட்டலோடு வராங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயா அருமையான தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆஹா, கலகலப்பான மனித வாழ்க்கை வீட்டுக்குள்ளேயா வீட்டை விட்டு வெளியேவான்னு கேட்டிருக்கிறாங்க. நான் 100% வீட்டை விட்டு வெளியேன்னு தான் சொல்வேன். ஏன்னா எனக்கு முன்னாடி என்னுடைய அன்பு சகோதரி பேசினாங்க. அவங்க அக்கா கூட மாலுக்கு போனாங்களாம். அதுவும் என்ன மால், பெரிய மால்.
கேப்பச்சினோ காஃபி வாங்கி குடித்தார்களாம் ஐயா. அது அவங்க குடித்தனால அவங்களுக்கு வந்து செலவாயிடுச்சான். அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிருச்சான். அதில் கலகலப்பே இல்லைன்னு குறை சொல்கிறாங்க, புலம்புனாங்க. நான் கேட்குறேன், அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே தானே கலகலப்பு, ஏன் வீட்டை விட்டு வெளியே போகணும்? சரி, அப்படியே போயிட்டாங்க, பொழைச்சி போங்கன்னு விட்டாலும் அவங்கள யார் கேப்பச்சினோ காஃபி பெரிய மாலில் வாங்கி குடிக்க சொன்னா? தப்புதாம்மா, முட்டி போட்டு இனிமேட்டு சாப்பிட மாட்டேன்னு எழுத சொல்லுவோமா? அதே போல் மரீனா பீச் எடுத்துக்கோங்கய்யா. அது பிடிக்காத ஆளுங்க இருக்க முடியுமா? பெரியவங்கலேருந்து சிறிய பிள்ளை வரைக்கும் பிடிக்கும். நம்ம அந்த பீச்சில் நிற்கும் போது, அந்த அலை நம்ம காலை உரசி போகும்போது, அந்த நுரையோடு சேர்ந்து நம்ம கவலையும் போகுதுங்க. இதெல்லாம் வந்து அனுபவித்து பார்க்கணும் இல்லையா? இவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எனக்கு வந்து கவலையாக இருக்குது, கலகலப்பு இல்லைன்னு சொன்னால் எப்படி? அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். திருவிழா எடுத்துக்கோங்களேன். திருவிழாவுக்கு மறுபேரே என்னது? கலகலப்பு தான். அங்கே இருக்கிற கலாச்சாரம், பண்பாடு, அந்த ராட்டினம், பஞ்சு மிட்டாய், இதெல்லாம் எங்கே போனாலும் நமக்கு வந்து கிடைக்காது. வீட்டில் கிடைக்குமா? வீட்டில் போய் ராட்டினத்தை சுத்த முடியுமா? உங்ககிட்ட ஒரு கேள்விங்கய்யா, உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பருவம்னா அது என்ன பருவம்? கல்யாணமாகாத பையனுக்கு என்னங்க பருவம் இருக்கு? கல்யாணமானவங்களை பார்க்கறது ஒரு பெரிய கஷ்டமான பருவமா? நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பருவம்னா அது கல்லூரி பருவமும் நம்மளோட பள்ளி பருவமும் தான். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அது நமக்கு எங்கே கிடைக்குது? வீட்டை விட்டு வெளியே போனால் தானே கிடைக்குது. ஆமாம். அங்கே நமக்கு மறக்க முடியாத ஒரு உறவு அப்படின்னா அது நம்மளுடைய நண்பர்கள். ஆமாம். எங்களுக்கும் இன்ஸ்டாகிராமில் 2K மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஃபேஸ்புக்கில் 5K ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நான் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை சொல்லுங்க. அவங்க ஃபேக் ஐடி வச்சுருப்பாங்க, அது ஆனா பெண்ணானே தெரியாது. முன்னாடி இருக்கிற பையன் பின்னாடி இருக்கிற பையனுக்கு மெசேஜ் அனுப்புறான், 500 ரூபா போட்டு விடுன்னு. இவனும் போட்டு விட்டான். எப்படா நீ கேட்டோடனே போட்ட அப்படின்னா, நான் நேரில் கேட்டேன் கொடுக்க மாட்டேன்ட்டான். பிரியா ஸ்வீட்டின்னு ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி இதில் அனுப்பி விடுங்கன்னு கேட்டால் உடனே போட்டு விட்டான். அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு இங்கே தானுங்கய்யா கிடைக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே தானே கலகலப்பு இருக்குது. நண்பர்கள்னாலே கலகலப்பு தானுங்க, சந்தோஷம் தானுங்க. அதே போல் இந்த வார்த்தையை கேட்டால் பெண்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு, பொலிவு, சந்தோஷம் வரும். அப்படிப்பட்ட வார்த்தை தான் ஷாப்பிங். எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் ஷாப்பிங் பண்ணால் பறந்து ஓடிடும். ஆமாம், உங்கள் காசுலையா பண்ணுறீங்க? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். சண்டைன்னா எங்கள் அம்மா என்ன தான் வந்து திட்டுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சண்டையில் திட்ட மாட்டாங்க. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா ரொம்ப ஷார்ப்பு. எங்கள் அப்பாவுக்கு ஓஹோ நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா உடனே எங்கள் அம்மாவை ஷாப்பிங் கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மாவுடைய சந்தோஷமாகி எங்கள் அப்பா மேலே அன்பெல்லாம் பொழியுவாங்க. இதையும் எதிர்த்தரப்பினர் சொல்லுவாங்க, நீங்கள் என்னங்க கற்காலத்தில் இருக்கீங்களா, நாங்கள் ஆன்லைன்லேயே ஷாப்பிங் பண்ணுவோம், ஆன்லைன்லேயே தட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒயிட் கலர் போட்டிங்கன்னா அங்கே வைலட் வரும், எக்ஸல் போட்டிங்க XXL வரும், சுடிதார் போட்டால் ஃப்ராக்கு வரும். அப்படி தாங்க இந்த மேட்ரிமோனி வெப்சைட்லேயும் போடுறாங்க. நீங்கள் அதையும் நேரில் தேடணுங்கய்யா, வெளியே போய் தேடணும். வீட்டுக்குள்ளே இருந்தால் அதுவும் அப்படி தான் இருக்குங்கய்யா. சரி விடுங்கம்மா, அது ஒரு தனி பட்டிமன்றம் நடத்தலாம். ஆனால் உண்மையாகவே அதை போய் வாங்கிட்டு அந்த கார்டை கிரெடிட் பண்ணுவாங்கல்லையா, காசு போகும்போது ஒரு சரக்குன்னு சவுண்டு வரும். அந்த சவுண்டை கேட்கும்போதே இதுக்கு தாங்க வாழ்கிறோன்ற ஒரு சந்தோஷம் இல்லையா, அது உச்சகட்ட சந்தோஷம் இல்லை. இதெல்லாம் நம்ம ஆன்லைனில் பண்ணால் கிடைக்குமா? சிறு வயதுலேருந்து ஐயா நல்லாவே பேசுவாங்க. அதுவும் நம்மளை மாதிரி இல்லை, எக்ஸ்ட்ரா டேலண்டட் இன்னும் நிறையா இருக்குது. நான் பேசிட்டு நடுவில் பேசுகிறேன். கொரோனா காலகட்டம் எல்லாருமே அனுபவித்தோம். கோவிட், வீட்டுக்குள்ளே தானே இருந்தோம். கலகலப்பாக இருந்தீங்களா? எவ்வளோ பேரை ட்ரோன் வச்சு பார்த்து வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னு பிடிச்சாங்க. அப்போது உங்களாலே கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. அப்போது அங்கே கலகலப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். கலகலப்பான மனித வாழ்க்கை வீட்டிற்கு வெளியவே, வீட்டிற்கு வெளியவே, வீட்டிற்கு வெளியவே. இதையே நடுவர் அவர்களும் தீர்ப்பளிப்பார் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. எவ்வளவு செய்தியெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் போய் கேப்பச்சினோ போய் குடிக்கிறதுக்கு போய் ஏமாந்துட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இல்லை. 4 பேர்கிட்டோட வெளில போய் பார்த்துருந்தா தானே உங்களுக்கு தெரியும். முன்ன பின்ன வெளியே போய் நண்பர்களோட பார்த்தா தானே இங்கே போனால் இது, இங்கே போனால் அதுன்னு தெரியும் உங்களுக்கு. இது வரைக்கும் வெளியிலே போகாத பையன் போயிருக்கிறான் ஹோட்டலுக்கு. ஹோட்டல் போய் பார்த்தா ஒரே இருட்டாக கிடக்குது. ஒவ்வொரு சேருக்கு பக்கத்துலேயும் ஒரு லைட் எரியுது, குண்டு பல்பு, 0 வாட்ஸ் பல்பு எரியுது. அவன் போய் பார்த்துருக்குறான். லிஸ்ட்டை படுத்தா லிஸ்ட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னடா அது லிஸ்ட்டு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுன்ட்டு அவனுக்கு பிடிச்ச நம்பர் 7 டிக் பண்ணிட்டு இருக்கான். உப்புமா போய் வச்சாங்க. உப்புமா பார்த்தா ஆஹா இங்கேயும் உப்புமா வந்து போச்சு 7ன்னொன்னே பக்கத்தில் இருக்க டேபிளில் பார்த்தா அவன் பொரோட்டா சால்னா வடித்து சிக்கனை போட்டு நவுத்தி
சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொன்னால் ரிப்பீட் அப்படின்னா, ரிப்பீட்னோடனே என்ன வரும், திரும்ப புரோட்டா சால்னா கொண்டு வந்து வச்சாங்க. ஓஹோ, ரிப்பீட்னா தான் சிக்கன் வரும் போல் இருக்குங்க. இவனும் உப்புமா சாப்பிட்டவன் ரிப்பீட்னா திரும்ப ஒரு உப்புமாவை கொண்டு வந்து வச்சாங்க. ஏன்னா தெரிய மாட்டேங்குது, பெரிய பெரிய இடத்துக்கு போகிறோம், புது இடத்துக்கு போகிறோம்னா நம்மளோட நண்பர்களோட பழக்கம் இருந்தால் தான் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். இந்த ஊரில் போனால் இது கிடைக்கும், அவன் போடுறான். எதாச்சும் இந்த ஊருக்கு வந்தங்க, இங்கே ஒரு பரோட்டா இருக்குது, பரோட்டா நல்லா இருக்குங்க, சால்னா ஊற்றி கொடுக்குறாங்க, 3 வகையான சால்னா ஊற்றுறாங்க. ஏன்டா நான் கேட்டேனா ஒன்று, அது இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தானே வாழ்க்கைனா என்னென்னு தெரியும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கைனா என்னென்னு தெரிய மாட்டேங்குது, நம்ம வீட்டில் இருக்கிற விஷயங்களே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, வெளியில் போனால் 4 பேரோட பழகினா தானே ஒரு கலகலப்பு உருவாகும். ரொம்ப ஆக்ரோஷமாக அழகாக அற்புதமாக பேசியிருக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்வதற்காக பாவம் ஒரே ஒரு பையன் மாதேஷ் அவர்கள். பறக்கும் பறவை எல்லாம் அறிந்திருக்கும், எவ்வளவு உயரம் பறந்தாலும் எத்திசை சென்றாலும் அதன் சொர்க்கம் அதன் கூடே. கல்லும் மண்ணும் வீடுகள் இல்லை, அன்பின் வீடே அழிவதே இல்லை. அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். அன்பின் வீடு அழிவதே இல்லை. பாருங்கள், தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவிதை. ஒரு கதையோட ஆரம்பிப்போம். ஒரு 3 பேரியா, 3 பேர் வீட்டில் இருந்து கிளம்புறாங்க. லக்ஷ்மி தெரியுமா, லக்ஷ்மி சீசாவை காணோன்னு கிளம்புறாங்க 3 பேர். வீட்டில் என்ன சந்தோஷம் இல்லை, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு கரெக்டாக கிளம்புறப்ப பாத்ரூம் வரும். அங்கே தான் நம்ம பையலுக்கு எல்லா ஐடியாவும் வரும். ஸ்கூலுக்கு போகிறாயா, அவன் அதிகமாக கேட்குற சந்தேகம், டவுட்டு, ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரையும் அப்படி தான், எப்பப்பா பெல் அடிப்பாங்க. அவன் கேட்குற அதிகமான டவுட்டே அது ஒன்று தான், எப்போ பெல் அடிப்பாங்க. அது ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த சண்டேலாம் வந்தால் நமக்கு கொண்டாட்டமாக இருக்கும். காலைல அம்மா அடித்து எழுப்பிடுவாங்க 6 மணிக்கு படிக்கணும். சரி அம்மா சொல்கிறாங்கன்னு புக்கை விரிச்சு வச்சு உட்காருவோம். டிவியும் போட விட மாட்டாங்க. அப்பா கறி வாங்க கிளம்புவார். கட்டப்பை தூக்க ஆளில் நம்மளே அடிச்சு அமுச்சிருவாங்க. அங்கே போயிட்டு கறியில் எப்படியாவது ஒரு காலாவது வாங்கிலான்னு வாங்கிட்டு வருவோம். கரெக்டாக சமைச்சு போகிறப்போ அண்ணன் தட்டில் போட்டுருவாங்க. அவனை அடித்து அந்த கறியை வாங்கி சாப்பிட்டு தூங்கலான்னு போகிறப்போ நமக்கு பிடிச்ச படம் போடுவான் 3 மணிக்கு. சரி உடையான் கறிக்கு அஞ்சான் ரைட்டு, ஒரு ஃப்ளோவில் போகிறப்ப உள்ளே வந்துடுது. ரைட்டு, 3 மணிக்கு கரெக்டாக அந்த படத்தை போடுவான். சரின்னு தூக்கத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த 3 மணிக்கு படத்தை பார்த்துட்டு சரி 6 மணிக்காவது படிக்கலான்னு புக்கை விரிச்சா கதவை தொட்டி சூஸ்பரி பையோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்களாம் வருவாங்க. சரின்னு அவங்கள உள்ளே வர சொல்லி உட்கார வச்சு கலகலன்னு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தால் மணி 10 ஆயிரும், படுத்துங்குவோம், காலையில் ஆகிடும். அடுத்த நாள் பரிச்சை, சரி இருக்கிறது கொஞ்சமாவது படிக்கலான்னு பார்த்தா அப்போ தான் ஹைலைட்ஸ் போடுவாங்க நேற்றோட மேட்ச்சை. ஐயோ மேட்ச் பார்க்கலையே, ஸ்கூலுக்கு போனால் அவன் கேட்பானேன்றக்காக மேட்ச் பார்த்துட்டு அந்த ஸ்கூலுக்கு திங்கக்கிழமை காலைல பேக் எடுத்து மாட்டுறப்போ ஒரு கடுப்பு வரும் பாருங்க. எப்பா நினச்சி பார்த்தாலே காண்டாவது சார். அப்படியே அதே சண்டே 5 வருஷம் கட் பண்ணால் பேச்சுலர் லைஃபு. வெளியூரில் வந்து அதே சண்டே காலைல ஆச்சுன்னா துணி துவைக்கணும், நம்ம தான் வீடு துடைக்கணும், நம்ம தான் கூட்டணும், பெருக்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும். இதே வீட்டில் இருந்தால் நம்ம தான் சார் ராஜா மாதிரி இருக்கலாம். காலேஜ் வரோம், காலேஜ் வந்தால் காதல். நம்ம தாமரை அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும்ன்றாங்க. அதாவது அந்த காதலியை வந்து வீட்டுக்கு கூட்டு வந்தால் தான் அவனே பிடிக்குமா. ஏன்னா வீடு அவ்வளோ கலகலன்னு இருக்கும்ல, அதனால எழுதியிருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு அவங்க சொன்னாங்க, அந்த ஸ்க்ராட்ச் சத்தம் கேட்குறப்ப நல்லா இருக்கணும். ஏன் சத்தம்ல அப்படித்தான் இருக்கும், காசு கொடுக்குறது நம்மல்ல. எங்கே போனாலும் லவ்வர்ஸ் 2 பேர் வெளியே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பீச்சுக்கு போகிறாங்க, பீச்சுக்கு போனாங்கன்னா அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, சே எவ்வளோ நல்லா இருக்குது பீச் ஓரமாக ஒரு வீடு. இல்லை அதே லவ்வர்ஸ் கொஞ்சம் தள்ளி ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறாங்க, சே எவ்வளோ நல்லா இருக்குது மலை மேலே ஒரு வீடு. அதைத்தான் நம்ம வைரமுத்தையா என்ன சொல்கிறாருன்னா, அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன். அங்கேயும் வீடு தான் கட்ட முடியும், ஏன்னா அங்கே தான் கலகலப்பு இருக்கும். இந்த தீபாவளி பொங்கல்லாம் வந்துட்டால் போதும், இந்த சென்னையில் ஒரு பயலும் இருக்க மாட்டாங்க, எல்லோரும் கிளம்பி ஊருக்கு போயிடுவாங்க. பஸ் ஸ்டாண்டு பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஏன் அந்த 2 நாளாச்சும் வீட்டில் போய் சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம் தான். ஸோ வீடு தான் எல்லாம், வீட்டில் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். சீசாக்கு வருவோம். நம்ம வீட்டில் இந்த மாடு வளர்த்துருந்தாங்கன்னா தெரியும், காலைல அவுத்து விட்ருவாங்க, அது பாட்டுக்கு மேய்ஞ்சுன்னு இருக்கும். மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் ஆச்சுன்னா அதுவே வந்துடும். இந்த சீசாவை தேடி 3 பேர் போனாங்கல்ல, அவங்க போயிட்டே இருந்தாங்க. அந்த மாடு ஆப்போசிட்டில் வந்தது. அவன் அந்த மாடை பார்த்து கேட்டான், சீசா வேணும், சீசாவை பார்த்தீங்களா அந்த மாதிரி கேட்டான். அந்த மாடு நான் அங்கே தான் போகிறேன் வாங்கன்னு சொல்லி கூட்டின்னு போச்சு. கூப்பிட்டு போய் வீட்டை காமிச்சது இதான்ச்சு. சீசானா என்னென்னா, ஒன்று சிரிப்பு, இன்னொன்று சந்தோஷம், 2மே இங்கே தாண்டா இருக்குன்னுச்சு. அதுக்கு தான் நாமுத்துக்குமார் எழுதியிருப்பார், ஆடு மாடு மேலே உள்ள பாசம் வீட்டு ரேஷன் கார்டில் சேர்க்க சொல்லி கேட்கும் அப்படின்னு. அவர் மாட்டை ரேஷன் கார்டில் சேர்க்க சொன்னார், மாடு உனக்கு கொண்டு போய் வீட்டில் சேர்த்துருச்சு. அந்த மாடு வீட்டில் விட்டுட்டு சொல்லிச்சான், ஏண்டா 5 அறிவு இருக்க எனக்கே தெரியுதே வீட்டில் தான் சந்தோஷம் இருக்குன்னு, உனக்கு தெரியலையான்னு கேட்டான். அன்பில் தொடங்கி அன்பில் முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த மாதிரிலாம் பேச்சாளர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சீசானா என்னன்னு புரியாமல் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு சீனா என்னது சிரிப்பு, ஒரு சான்றது சந்தோஷம்.
அந்த சிரிப்பும் சந்தோஷமும் தேவைன்னா வீடு தான் தேவை. மாட்டை கொண்டு போய் நம்ம வீட்டில் சேர்க்குறோம், ரேஷன் கார்டுலேயும் சேர்க்குறோம். ஆடு மாடு மேலே உள்ள பாசம் வீட்டு ரேஷன் கார்டில் சேர்க்க சொல்லி கேட்கும். அப்போ நல்ல அற்புதமான லைன் தான் அது. நம்ம வீட்டில் இருக்கிற ஆடு மாடு மேலே ரொம்ப பாசமாக வச்சுருப்போம். அதுக்கு எதாவது ஒன்றுனா நம்ம ஓடி போய் காப்பாற்றுறது, அந்த மாட்டுக்கு ஒன்றுனா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறது, வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் சண்டை போடுறது, தம்பியை நல்லா பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு குடும்ப உறவுகளாக இருந்தால் தான் மனிதர்கள் மக்களை கூட மக்களாக ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு அங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு அழகாக பேசியிருக்கிறாரு. இல்லைங்க அப்படின்னு பேசுவதற்காக நந்தினி வராங்க உங்களுடைய கைத்தட்டலோட. என்னை பெற்றெடுத்த தமிழ் தாய்க்கும் தத்தெடுத்த தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். ஐயா, இந்த மன்றத்தில் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடுவரான உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். இப்போ நம்ம பசங்களை ஒரு வாட்டி பாருங்களேன், ஃபுல் ஃபோக்கஸ் வைங்களேன். எவ்வளோ அழகாக சிரிச்ச முகத்தோட சும்மா கலகலகலன்னு இருக்கிறானுங்க. இப்போ நம்ம எல்லாரும் நான் வீட்டுக்குள்ளேயாங்க இருக்கிறோம்? இல்லையே, கலகலப்பான மனித வாழ்க்கை 100 பேர் சேர்ந்தாலும் இந்த வீட்டுக்கு வெளியே வந்தால் தானே கலகலப்பு இருக்குது. இதுலேருந்தே புரிஞ்சுக்க வேணாமல் எதிரணிக்காரங்க மனித வாழ்க்கையில் வெளியே வந்தால் தான் கலகலப்பு இருக்குன்னு. ஐயா, இந்த கன்றாவியான கதையெல்லாம் காவியமான கதைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கலகலப்பு இருக்கு, வீட்டுக்குள்ள கலகலப்புன்னு ஏதோ ஜக்கமா வந்திருக்கான்றதே வீட்டுக்கு வெளியே வந்து தான் சொல்லிட்டு இருக்காங்கதே அவங்க மறந்துட்டாங்க. குமுதா ஹாப்பி ஆனாச்சுன்றதே வீட்டுக்கு வெளியே வந்தால் தானேங்க ஐயா தெரியும். இப்போது நம்ம எதிரணி தலைவர் அருமையாக சொன்னாங்க, நான் பார்க்க சமந்தா மாதிரி இருப்பேன்னு. நான் அதில் எந்த குறையும் சொல்ல. இவங்க சமந்தாவா, அவங்க நயன்தாராவா? ஐயா, எல்லாம் ஒரு ஆசை தானேங்க ஐயா. ஐயா, எங்களுக்கே தெரியும் நாங்கள் ஒரு சுமார் மூஞ்சி குமார்னு. ஆனால் அது வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான். சுமார் மூஞ்சி குமார் கூட வீட்டுக்கு வெளியே வந்தால் தானே சமந்தா ஆக முடியும். அதே சமந்தா வீட்டுக்கு உள்ளே போனால் சுமார் மூஞ்சி குமார் தானேயா. ஐயா, எதிரணியில் ஒரு பாட்டு பாடினாங்க, என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை பிடிக்கும். ஆனால் உண்மையாக என்ன தெரியுமா, என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் உனக்கு பைத்தியமே பிடிக்கும். அந்த மாதிரி ஐயா, கலகலப்புன்றது ஒரு சந்தோஷம். கலகலப்புங்கிறது சுந்தர்சி படம். ஐயா, நல்ல கவுண்டர் ஐயா, நல்ல கவுண்டர் ஐயா. சரி, கலகலப்புன்றதுல ஒரு சிரிப்பு இருக்கணும் இல்லையா ஐயா. இந்த வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு சிரிப்புக்கு மட்டும் 1000 அர்த்தம் வச்சுருப்பாங்க. எப்படி தெரியுங்களா? எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை பார்த்து சிரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு சம்பள நாளுன்னு அர்த்தம். ஆஹா. இதே எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பார்த்து சிரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, கொக்கா மக்கா அன்னைக்கு எங்கள் வீட்டில் சம்பவ நாளுன்னு அர்த்தம். இது ஒரு பெருமையான செய்தின்னு உலகம் முழுக்க சொல்றியா மாணி? இல்லைங்க ஐயா, அது பெருமை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்பேற்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே நான் போய் கலகலப்பை தேடுறேன்றது 30 கிலோ மிக்சரில் 3 முந்திரியை தேடி எடுக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டம் இருக்கும் அதில். ஐயா, நான் வீட்டுக்குள்ளே கலகலப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லார் வீட்டுக்குள்ளேயும் அந்த கலகலப்பு இல்லைன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே வந்தால் சும்மா கலகலகலன்னு இருக்கலாம் தானேங்க. இப்போ நம்ம எல்லாரும் வெளியே, நீங்கள் சொன்னதில் அந்த கலகலகலகலன்ற விஷயம் மட்டும் தெரியுதுமா, என்னங்கிறதா லைட்டாக புரியல. கலகலப்பு வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொன்னது எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, நம்ம விவேக் ஐயா ஒரு பதத்தில் அழகாக சொல்லியிருப்பார், என்னடி சொல்கிற நீ என்ன சொல்லுற, அதே மைண்ட் வாய்ஸ் பின்னாடி கேட்டுனே இருந்தாங்க. அதுலேயும் நம்ம அண்ணா கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், மாடு நமக்கு புத்திமதி சொன்னிச்சு 5 அறிவுன்னு. ஐயா, நான் தெரியாமல் கேட்குறேன், எந்த ஊர்லனா மாடு பேசுமா? என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போட்டிருக்காங்க. மாடு பால் கொடுக்கும்போது, மாடு கண்ணு போடும்போது மாடு பேசாதா? ஐயா, மாடு மாட்டோட பேசினா பரவாயில்ல, மாடு எப்படி மனுஷன் கூட பேசிச்சு? அதில் எதிரணிக்காரங்க சொன்னாங்க, நாங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து ரீல்ஸ்லாம் வெளியே போய் நாங்கள் ரீல்ஸ் பார்க்குறோன்னு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, வீட்டுக்கு வெளியே போனால் எவனும் ரீல்ஸ் பார்க்க மாட்டான். ரீல்ஸை நாங்கள் பண்ணுவோம், அவங்க ஃபோட்டோ பிடிப்பாங்க, அப்படி இருக்கும். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவனுங்க தான் அதே ரீல்ஸை பார்த்துன்னு இருப்பாங்க. அப்போ வயிற்றுச்சலில் கொஞ்சம் பேச தான் செய்வாங்க, அதை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் போகணும். வெளியில் போய் நீங்கள் ரீல்ஸை தள்ளிட்டாலும் அதை நாங்கள் பார்த்துட்டாலும். ஐயா, அன்றைக்கி ஒரு நாள் காலையில் 6 மணி, அன்றைக்கி காலையில் 6 மணி இருக்குன்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நானே 6 நாள் கல்லூரி போயிட்டு அப்படியே பீச்சு தேட்டர்னு சும்மா ஜாலியாக இருந்த பொண்ணுங்க. நான் வீட்டுக்கு வெளியே துருன்னு இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா. வாரத்தில் 6 நாள் கல்லூரிக்கு மட்டும் போகாமல் கல்லூரி கூட சேர்ந்து என்னென்ன கலகலப்பு அனுபவிக்கணும் எல்லாமே அனுபவிச்ச பிள்ளை நான். வீட்டுக்கு வெளியே துருன்னு இருந்த பிள்ளை. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்குள்ளே இருந்தேன். என் மன உளைச்சல் எப்படி தெரியுமா இருந்தது, குயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயிலை பிடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். எதிரணிக்காரங்களே, அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா, அந்த மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா 6 நாள் 6 மணிக்கு ஏஞ்ச வழக்கத்தில் 7ஆவது நாளும் 6 மணிக்கு ஏஞ்சிட்டேன். நான் ஏஞ்ச ஏன் கெட்ட நேரமோ எங்கள் அம்மாவோட நல்ல நேரமோ பல் தேய்க்கலான்னு பாத்ரூம்குள்ளே போனேன். அன்னைக்கு தான் ஒரு நல்ல நாள் நடந்திருக்கு.
ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற திருவிழா அது மாதிரி அது ஒரு ஒன்று நடந்துருக்கு. அப்படின்னு சொல்லலாம். சரி சொல்லிக்கலாம் விடுங்க. அன்றைக்கி எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டாங்க. சரி பார்த்துட்டாங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தேன். சுமார் ஒரு 2 பக்கெட் துணி, 4 பேர் இருக்கிற வீட்டில் 2 பக்கெட் துணி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படியே 4 பக்கெட்டு 4 அன்னக்குண்டா வரைக்கும் பக்கெட்டில் துணியை ஊற வச்சுருந்தாங்க. சரி எங்கள் அம்மா துவைக்க போகிறாங்கன்னு பார்த்தேன். என்னை தோயின்னு துவைக்க வச்சாங்க. காலைல 6 மணிக்கு என் பிள்ளை 8 மணிக்கு தான் அந்த துணியை துவைச்சி அதுக்கப்புறம் என் பல்லை தேய்ச்சி கிச்சனுக்குள்ளே போனேன். என்ன சமைச்சாங்கன்னு எட்டி பார்க்குறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, பொட்டை புள்ள தானே நீ, ஒரு வேலை சரியா, இப்போ தான் நம்ம 2 பக்கெட் துணியை துவைச்சி கொடுத்தா, ஒரு நன்றி இல்லையாம்மா உனக்கு, கொஞ்சம் பாத்திரத்தை தேடின்னாங்க. சரி பாத்திரம் தானே, 4 பேர் இருக்க வீட்டுக்கு 4 தட்டு 2 டம்ளர் இருந்தால் போதும்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு வந்த சீர்வரிசை ஃபுல்லாக இந்த சிங்குக்குள்ளே தான் இருக்கும். மொத்தமாக தேக்க விட்டாங்க. காலையில் ஏஞ்ச பிள்ளை நான் மத்தியானம் தான் போய் மத்தியான சாப்பாடு தான் சாப்பிடுறேன். அது கூட சாப்பிடலங்க. பொங்கல் தீபாவளிக்கு அந்த பாத்திரம்லாம் கழுவாங்களா அதுக்காமா? இல்லைங்க ஐயா, நார்மலாக இருந்த வீட்டில் தாங்க ஐயா அது நார்மலாக இருக்கிற வீட்லேயே. ஆனால் இதே வீட்டுக்கு வெளியே வந்து பாருங்க. உங்களுக்கு பார்க் வேணுமா, அண்ணா நகர் டவர் பார்க். பீச் வேணுமா, மெரினா பீச். உங்களுக்கு தேட்டர் போகணுமா, தோ வந்தீங்கன்னா வடபழனி கமலா தேட்டர். இதெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குன்னா என்னங்க ஐயா இருக்கு அந்த வீட்டுக்கு? பார்க் வேணுமா, பார்க் இருக்கும். பீச் வேணுமா, பீச் இருக்கும். தேட்டர் வேணுமா, தேட்டர் இருக்கும். ஓம் பாயிண்ட் நான் எடுத்து பேசிட்டு போல் இருக்கு. அதனால் வெளியே போனால் கலகலப்பு கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா வேலையும் போகலாம், காசும் வந்துடும். ஆகவே என்னதான் வீட்டுக்குள்ளே உட்காந்து நம்ம கலகலப்புன்னு இருக்குன்னு சொன்னாலுமே வீட்டுக்கு வெளியே அன்றைக்கி காலைல 6 மணிக்கு ஏஞ்சி பசங்களாக மட்டும் பிறந்திருந்தோன்னா காலையில் ஏஞ்சி காஞ்சனா கிரவுண்டில் தான் கிரிக்கெட் ஆடுவேன்னு சொல்லி உச்சி வெயில் அடித்தாலும் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும் போது ஒரு சுகம் வரும் பாருங்கள். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி அந்த மாதிரி இருக்குங்க. ஆட்டம் போட்டோமே. அந்த காலத்து பாரதியார்லேருந்து இந்த காலத்து நான் முத்துக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டை தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லைன்னு சொல்லி கலகலப்பான மனித வாழ்க்கை வீட்டுக்கு வெளியே என்று கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நந்தினி நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். அற்புதமான பேச்சு. ஒரு கவிஞர் பேசுகிற மாதிரி ஒரு கவிதை நடையோட ஒரு தமிழ் பேச்சு, அற்புதமான தமிழ் பேச்சு. என்னென்ன விஷயங்களெல்லாம் கோர்த்து அழகாக சேர்க்கணுமோ, வீட்டில் பாத்திரம் கழுவுறதுல ஆரம்பித்து பல்ல துளக்கிறதுல ஆரம்பித்து, இது ஒரு 2 பெரிய கஷ்டமான வேலைங்க. விவேகானந்தர் போய் சொல்லியிருக்கிறார், சிக்காகோவில் பேசும்போது சொல்லியிருக்கிறார், நாங்கள்லாம் ஒரு வாட்டி யூஸ் பண்ண ப்ரெஷ்ஷை இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அவன் பயந்துட்டான். என்னடா அது, ஒரு ப்ரெஷ்ஷோட விலையை 10 ரூபா இருக்கும், டெய்லியும் 10 ரூபாய்க்கு வாங்கி வளர்க்குறான்னா இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வேப்பங்குச்சியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்த விடயங்கள்லாம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. பல்லு தேய்க்கிறதுல ஆரம்பித்து குளிக்கிறதுல ஆரம்பித்து, சில பேர் ஃபங்க்ஷனுக்கு குளிக்கவே மாட்டான் தெரியுங்களா? எதுக்கு குளிக்கணும்? மார்கழி மாதத்தில் காலில் குளிக்க விட்றீங்களே, எவ்வளோ பெரிய கொடுமை. மார்கழி மாதத்துலாம் பாட்டு பாடுறதுக்காக ஏஞ்சி எல்லோரும் குளிக்க வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம், பாட்டுலாம் போதாதா, குளிக்கணுமா பசங்க கேட்பாங்க. அப்படி நம்முடைய வீட்டு சூழலும் வெளிச்சூழலும் நமக்கு கலகலப்பை உருவாக்குது, பிரச்சனையை உருவாக்குது, நல்லது சொல்லி தருதுன்னு ரொம்ப அற்புதமான முறையில் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை ஆவிச்சி கல்லூரியினுடைய தமிழ் அறிஞர்களாக வர இருக்கிற மாணவர்களாக இருக்கிற நற்றமிழ் மன்றத்தினுடைய தூண்களாக இருக்கிற 6 அற்புதமான பேச்சாளர்களும் மிக அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். உங்களுடைய கைத்தட்டலோட பட்டிமன்ற மரபுப்படி அணித்தலைவர்கள் அவங்க பேசின விடயங்களெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிடம் அந்த அணிக்கு ஒரு அணி சேர்க்கிற விதமாக, வீட்டுக்கு வெளியில் தான் அப்படின்னு பேச வந்த அணித்தலைவரும் வீட்டுக்கு உள்ளே தான் அப்படின்னு பேச வந்த அணித்தலைவரும் 2 நிமிடங்கள் பேசுவாங்க. தர்ஷினி உங்களுடைய கைத்தட்டலோடு வராங்க. எதிர்த்தரப்பு வாதத்தை எல்லாத்தையும் நான் கேட்டேன். கேட்டிங்களா? கேட்டேன். நல்லா. அதில் நிறைய உண்மை சம்பவங்கள் இருந்ததா? இல்லை, அதில் ஃபுல்லாக பொய் சம்பவங்கள் மட்டும்தாங்க இருந்தது. பொய் பேசுகிறாங்க மயிலாட், பொய். என்னோட 2 தோழிகளும் சொன்னாங்க, கார்டு ஸ்வைப் பண்ணும்போது சரக்குன்னு சவுண்டு வரும்னாங்க. ஆமாம், அங்கே சருக்குன்னு சவுண்டு வரும்போது கரிஷ்மாவோட தந்தை கொஞ்சம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க, அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் பீட்லாம் படக்குன்னு போகும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே காசு செலவு பண்ணி தான் வெளியே போய் சந்தோஷத்தை தேடுறாங்கய்யா. ஆக மொத்தத்தில் இவங்க சொல்ல வர எல்லாமே கலகலப்பான வாழ்க்கை வெளியே இருக்குதுன்னு அவங்க சொல்ல, வெளியே இருக்கிறது எல்லாமே ஆடம்பர வாழ்க்கை அப்படின்னு மட்டும்தாங்கய்யா அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஆனந்தமாக வாழ்க்கை வாழ ஆடம்பரம் தேவையில்லையா, அன்பானவர்கள் நம்முடன் இருந்தாலே போதும், வாழ்க்கை கலகலப்பாகவே தான் இருக்கும். அதே மாதிரி ராதிகா அக்கா ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க, டீ கடையில் நின்று தின்னுப்பாரு பண்ணுன்னு.
அருமையான ஒரு வசனம் தான். டீ கடையில் நின்று தின்னு பாரு பண்ணுங்கிறது அற்புதமான செய்தி. ஆனால் அந்த டீ கடையில் போய் டீ சாப்பிட்றீங்களே, அந்த டீ எப்படி போடுவான்னு தெரியுமா? எடுத்துகிட்டு வந்து பொடாக்குன்னு மூஞ்சிக்கிட்ட வைப்பான். அந்த பாதி டீ தான் டம்ளர் இருக்கும், மீதி டீ கீழே இருக்கும். அதனால தான் நீங்கள் 300 ரூபா காப்பியை போய் குடிச்சிங்க. கேப்பிச்சினோ ஐயா, எது இருக்கோ அதுதானேங்க வாங்க முடியும். அதை தாங்க அவங்களும் பண்ணுறாங்க. இது இருக்கோ அதை வாங்குறாங்க. ஆடம்பரமான வாழ்க்கை இவங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் அதுவும் இவங்க கலகலப்பு அப்படின்னு சொல்கிறதுல சுத்தமாக உடன்பாடே இல்லை. கலகலப்பான வாழ்க்கை எப்போவுமே வீட்டுக்குள்ளே மட்டும்தான். அது அவங்க எல்லாருமே அனுபவிக்கணும். திருக்குறள் மாதிரி ஒன்னேமுக்கு அடியில், அதாவது வீட்டை விட்டு வெளியிலேயே போகாத புள்ள டீ கடையில் எப்படி டீ போட்டாங்கன்றதை ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்வதற்காக அற்புதமாக பேசக்கூடிய 6வது பக்கத்துலேருந்து பாயிண்ட் எடுத்து வரக்கூடிய ராதிகா அவர்கள். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, வீட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு ஒரு அத்தை பொண்ணு ஒரு மாமா பொண்ணு. அதே அவன் வீட்டை விட்டு வெளில வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஊரே அத்தை பொண்ணு ஊரே மாமா பொண்ணு. அதில் இருக்க கலகலப்பு வீட்டில் இருக்குமா? இந்த தகவலை கொண்டு போய் முதல்ல உங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொல்லுங்க. ஆஹா, என்ன மாதிரி பாயிண்ட் பேசுகிறம்மா நீன்னு உச்சிதனை முகர்ந்து. நிலாசோரில் சோறு ஊட்டுவாங்களாம், அது ஒரு நினைவா? அதெல்லாம் சரி, அப்பா அம்மா வச்சே எடுத்துப்போம். நிலாசோறு சாப்பிட்றாங்க, எல்லாம் ரைட்டுப்பா. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கீழே தானே இறங்கி வருவீங்க. அப்பா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை பார்த்து, என்ன போகிற வந்து பாத்திரத்தை கழுவு, நீ பாட்டு சாப்பிட்டு போகிற அப்படிம்பாங்க. அதில் எங்கே கலகலப்பு இருக்குது? 2 நிமிஷம் தான் நிலாசோறு சாப்பிட்றது. அதுக்கப்புறம் வீட்டில் மாப்பிள்ளைக்கு பாத்திரம் கழுவுற வேலை இருக்குது. அதுக்கு ஏன் நிலாச்சோறு போய் மொட்டை மாடியில் சாப்பிட்டா கீழே இறங்கி தான் வரணும். இதுதான் உலக வழக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஓகேவா, சனிக்கிழமை 2 நாள் வீட்டில் இருந்து பாருங்களேன். சும்மா வீட்டுக்குள்ளே இருக்க, எங்கேயும் வெளிலலாம் போக மாட்டியா, வீட்டுக்கு ஏதாவது உருப்படியாக ஏதாவது பண்ணுடா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க. வீட்டுக்கு வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல காரியம், வீட்டுக்கு ஏதோ வாங்குறதோ இல்லை வேலைக்கு போகிறதோ, அதெல்லாம் பண்ணாதான் வீட்லேயே ஒரு மரியாதை கிடைக்கும். ராஜ மரியாதை கிடைக்கும் தெரியுமா? அந்த ஹார்லிக்ஸ் போடுறது என்ன, காம்ப்ளைண்ட் வேணுமா, பூஸ்ட் வேணுமா, கால் அமுக்கி விடுவாங்க, விசிறி விடுவாங்க. அடடா, அதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வந்தாதான் வீட்டுக்குள்ளேயே கிடைக்கும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நல்லா. மலை மேலே வீடு இருக்குது, பீச் ஓரம் வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. சொன்னவருக்கு கல்யாணம் ஆகிருக்காது போல இருக்குது. கல்யாணம் ஆகாததுனால வீடு இருக்குது. அதே கல்யாணம் ஆனவராக இருந்தால் எப்போ பாரு வீடு போன வேடி, நான் வெளியே நிம்மதியாக இருந்துட்டு போயிடுறேன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. கலகலப்பான மனிதோட வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சி, அன்பு, காதல், பண்பு, நேசம், இரக்கம் எல்லாத்துலையும் கலந்துருக்கு. அது எங்கள் வெளி உலக வாழ்க்கையில் தான் இருக்குன்னு கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இல்லங்களிலே இன்றைக்கு கொழுக்கட்டையும் சுண்டலையும் வைத்து விநாயகருக்கு படையல் செய்கிற அத்தனை பேருக்கும், ராஜ் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி காட்டிய ஆவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ராஜ் தொலைக்காட்சியினுடைய நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேருக்கும், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லி, ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. 6 பேருமே அற்புதமான பேச்சு. 6 பேரும் அவரவர்கள் இடத்துல இருந்து வீட்டுக்குள்ளே தான் மகிழ்ச்சி, வீட்டுக்கு வெளியில் தான் மகிழ்ச்சி அப்படின்னு. இது ஒரு ஜிக்ஸாக் மாதிரிங்க. வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படா நம்ம வெளில போகலாம், டூருக்கு போகலாம், ஊருக்கு போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், காலேஜுக்கு போகலாம், வேலைக்கு போகலான்னு தோணும். வேலைக்கு போகிறோன்னு வைங்களேன், டூருக்கு போகிறோன்னு வைங்களேன், ஒரு 10 நாள் ஆகிப்போச்சுன்னு வச்சுங்களேன், சாப்பாடெலாம் சரியில்லாத போது ஐயா நம்ம வீட்டில் இருக்க பழைய ஜோரே பரவாயில்ல போல் இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். நான் மலேசியாவில் இருந்தபோது 5 நாளும் ஜாலியாக இருந்தது எனக்கு. லாஸ்ட்டு 2 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி கிடச்சா போதுமாச்சே நம்மளுக்கு, ஒரு சாம்பார் கிடச்சா போதுமாச்சே நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ என்ன, நம்ம மனசு வந்து குரங்கு மனசு தான். இதுவும் வேணும்னு தோணும், இதுவும் வேணும்னு தோணும். கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை, 2க்குமே படக்கூடாது அப்படின்னு. அப்போ வாழ்கிற வாழ்க்கை அப்படி தான், நம்ம வாழ்கிற வாழ்க்கை அப்படி தான். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கலகலப்பு இருக்கும், வெளியில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு கலகலப்பு இருக்கும். நான் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையை வச்சுட்டு நிற்கிறேன். என்ன ஒரு மனுஷன், நல்ல தங்கமான இந்திய குடிமகன், என்ன ஒரு சுற்றிட்டு, சார் எக்ஸ்கூஸ் மீ சார், நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே அண்ணன் தம்பி அண்ணா, நான் ஒரு ஆள் தான் நிற்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே அண்ணன் தம்பி அண்ணா. அப்போ என்னன்னா நம்மளுக்கு தெரியாமலே ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. காலேஜில் சார் 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஒருத்தர் நான் படிக்கட்டுலேருந்து கீழே இறங்குறேன், படியை மேலே ஏறுறவர், சார் 2nd ஃப்ளோர் மேலே தான் சார் இருக்குது அப்படின்னாரு. 2nd ஃப்ளோர் மேலே தானே இருக்கும், என் மேலே இருக்கிற ஆஃபீஸை கேட்காம 2nd ஃப்ளோர் மேலே தானே இருக்குது அப்படின்னாரு. அது ஒரு பக்கம். வீட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. நம்ம வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்க வராங்கன்னு வைங்களேன், அதில் ஒரு மகிழ்ச்சி.
இவங்களாம் நிறைய குறிப்பிட்டு சொன்னாங்க. நம்ம வீட்டுக்கு கணவனுடைய வீட்டிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா மனைவிக்கு என்ன ஆகும்னா உடம்பு முடியாமல் போகும். ஐயோ எங்கள் மாமனார் வந்திருக்கிறாங்க, எங்கள் மாமியார் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சமைச்சு போடணும்னு தோணுது. ஆனால் உடம்பு நடந்தால் கூடவே வருது. கண்ணை மூடுனா ஒரே இருட்டாக இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது பட்டச்சோறு வாங்கி கொடுக்க. எது கணவன் வீட்டிலேருந்து வந்தா. அதுவே மனைவி வீட்டிலேருந்து வந்தால் என்ன பண்ணுவாங்க? உங்கள் மாப்பிள்ளை வந்திருக்கிறாங்க, உங்கள் மாமனார் வந்திருக்கிறாங்க, உங்கள் மச்சான் வந்திருக்கிறாங்க, உங்கள் கொழுந்தியா வந்திருக்கிறாங்க, அவ போய் கறி வாங்கிட்டு வாங்க அப்படின்வாங்க. அப்போ என்னென்னா வீட்டில் இருக்கிற பார்ஷாலிட்டி தான் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். ஆனால் அதையும் தாண்டி நம்மளுக்கு எரியாமல் என்ன அதுன்னா ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் மனைவிட்ட சொன்னால் மனைவி முதல்ல என்ன சொல்லுவாங்க? உங்கள் குடும்பத்துக்கே இதான் வேலை, உங்கள் குடும்ப வகைராவுக்கே இதான் வேலை, எல்லாத்துட்டையும் ஏமாந்துட்டு வந்து கடைசியில் என்கிட்ட வந்து நிற்க வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க? பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்க, நம்ம வாங்காத அடியா, நாம் கொடுக்காத உதையா சொல்லுவாங்க. அதேமாதிரி வெளியில் இருக்கான்னா வெளியிலையும் இருப்பாங்க, உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க. இந்த குடும்பத்தில் ஆறுதல் சொல்லக்கூடியவங்க நம்ம கூட வாழ்நாள் முழுக்க வருவாங்க. ஆனால் இந்த வேலை படிக்கும்போது ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நண்பன், ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நண்பன், நம்ம கூட பிரயாணங்களில் பழகி நம்மளுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நண்பன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்தந்த காலகட்டங்களில் காணாமல் போயிடுவாங்க. அப்போ ஒரு நிலையான ஆறுதல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா குடும்பங்களில் இருக்குது. பிரச்சனையே இருக்குது. ஒரு கவிஞன் அழகாக எழுதுனான், அக்காவிற்கு திருமணம் அழகாக நடந்தது, அக்காவிற்கு திருமணம் அழகாக நடந்தது, அக்கா புகுந்த வீடு சென்றால் நாங்கள் வாடகை வீடு சென்றோம், அக்கா புகுந்த வீடு சென்றால் நாங்கள் வாடகை வீடு சென்றோம். அப்போ என்னன்னா வீட்டெல்லாம் விற்றுட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்களாம். இது 2017 சொல்லும்போது எல்லாம் ஏஞ்சி நின்று கைத்திட்டாங்க. சரி, சமூகத்திற்குள்ளேயும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? அதுலேயும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, குடும்பத்திற்குள்ள பிரச்சனை, அதனால் வெட்டுக்குத்து ஏற்படுது. தண்ணீர் லாரியிலிருந்து சிந்துவது தண்ணீர் மட்டுமல்ல, தண்ணீர் லாரியிலிருந்து சிந்துவது தண்ணீர் மட்டுமல்ல, அது நதி என்னும் தாய் சிந்துகிற கண்ணீர் என்று ஒரு கவிஞர் எழுதும். அப்போ என்னது? வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது, வீட்டுக்கு வெளியிலையும் பிரச்சனை இருக்குது, வீட்டுக்குள்ளேயும் ஆறுதல் சொல்ல ஆள் இருக்குது, வீட்டுக்கு வெளியிலையும் ஆறுதல் சொல்ல ஆள் இருக்குது. அப்போ என்ன, எது தான் நம்மளுக்கு மேலே ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கி கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, இது எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தேவை. இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் தான் குழந்தை வளர்ப்பாங்க. இந்த குழந்தை வளர்க்குறதுல அன்பு அதிகமாக இருக்கும். யாருக்கு? பாட்டிக்கு, தாத்தாவுக்கு, அவங்களுக்குலாம் அன்பு அதிகமாக இருக்கும். இந்த அன்பு அதிகமாக போச்சுன்னு வைங்களேன், மரியாதை குறைஞ்சி போயிடும். நீங்கள் அனுபவிச்சங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது, பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அன்பு அதிகமாக போச்சுன்னு வைங்களேன், மரியாதை ரொம்ப குறைஞ்சிரும். அன்பு அதிகமாக போச்சுன்னா மரியாதை குறைஞ்சிரும். எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்து லூஸ் மோஷன் போகுதுன்னு வைங்களேன், அவங்க பாட்டி வந்து இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும்னு அந்த குழந்தைக்கு அதெல்லாம் சரி பண்ணி பண்ணுவாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து இதை புரிஞ்சுக்கும், அந்த பொண்ணோட பாட்டியோட பொண்ணு புரிஞ்சுக்கும். என்ன பண்ணோம்? வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதெல்லாம் கண்டுக்காது, அவங்க அம்மாவுக்கு பிரச்சனைனா கண்டுக்காது. இந்த குழந்தைக்கு திரும்ப லூஸ் மோஷன் ஆகும்போது என்ன பண்ணோம்? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடும், இங்கே வா, வந்து இதை பாரு அப்படின்னு. அவங்க அம்மாவுக்கு என்ன தோணும்? என்னடா அது நம்மளை வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறாளே நம்ம பொண்ணு அப்படின்னு தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே என்னது? அந்த பாட்டி அன்போடு செஞ்சது தான். ஆனால் அன்பு அதிகமாக என்ன ஆகுது? மரியாதை இல்லாமல் போகுது. இப்போ வீட்டில் இருக்கிற நிறையா பெண்கள் என்ன பண்ணுறாங்க? நம்ம வீட்டில் இருக்கிற கணவர் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, அப்பா நம்மளை திட்டுறாரு. இந்த பிள்ளை கூட சொன்னிச்சு, அப்பா வந்து திட்டுறாங்க, அம்மா திட்டுறாங்க அப்படின்னு. அவங்க என்ன தான் திட்டினாலும் உனக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நிற்க போகிறது யார்? அவங்க தான். உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்குன்னு நல்ல நண்பர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? பள்ளிக்கூடம் படிக்கும்போது நல்ல நண்பன், காலேஜ் படிக்கும்போது நல்ல நண்பன், வேலைக்கு போகும்போது நல்ல நண்பன். இதில் என்னென்னா கெட்ட நண்பனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவான். எப்படி சொல்லுவான்னா, மேடம் உங்களுக்கு இருக்கிற அழகுக்கு நீங்கள் போய் அவரை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது, உங்களுக்கு இருக்கிற அழகு இன்னங்க இப்படி பண்ணுறாங்களே உங்கள் பசங்க, உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசுகிறான்னா அவன் பேச்சை நம்பவே கூடாதுன்னு அர்த்தம். அதெல்லாம் போலித்தனமான அன்புகள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகளில் டைவர்ஸ் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வழக்குகளில் இந்த போலித்தனமான அன்பை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு தன் குடும்பத்தை விட்டு வெளில வரணும்னு நினைக்கிறவங்களுடைய பட்டியல் அதிகமாக இருக்குது. ஒரு வழக்கறிஞர் பேட்டி கொடுக்குறாங்க, போலித்தனமான அன்பை நம்பி 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 குடும்பத்திலேருந்து வெளில வரணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர்னு ஒன்று வந்து போச்சு. குடும்பத்தை விட்டு வெளில போகணும்னு நினைக்கிற பசங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. வீட்டிலேயே பாருங்களேன், இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல. நிறைய பசங்க சொல்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்களே சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல, இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவான் சில பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு இந்த வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் இந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவங்களும் அதை காப்பாற்றுறதுக்கு ஆளாக இருப்பாங்க. ஆனால் வெளில அவனுக்கு வாடா உன்னை பார்த்துக்கிறேன், வாடா அவனுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறவன் எவனோ கடைசி வரைக்கும் கூட இருக்க போகிறதே கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். கலகலப்பு, கஷ்டம் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே கூட
நம்ம காப்பாற்றக்கூடியவர்களும் இங்கே இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சு முடியும். சமூகத்தில் கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சமூகத்துலேயும் ஆள் இருக்காங்க. ஒரு 10 பேருக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு அப்ளிகேஷன் போயிருக்கு. முதலமைச்சராக இருக்கிறவர் 10 பேரை செலக்ட் பண்ணலாம். அந்த 10 பேரை கொண்டு போய் செலக்ட் பண்ணுறதுக்கு 100 அப்ளிகேஷனை கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த 100 அப்ளிகேஷனை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அந்த 10 பேரையும் செலக்ட் பண்ணி ஒரு தலைவர் இவங்களை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கொடுக்குறாரு 10 பேரை. எப்படி நீங்கள் 100 அப்ளிகேஷனை 10 நிமிஷத்தில் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, எந்த பேரண்ட்ஸுடைய சிக்னேச்சர் இருக்கிற இடத்துல கையெழுத்து இல்லாமல் கை நாட்டு இருந்ததோ அவங்களுடைய பசங்களை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அந்த முதலமைச்சர் சொன்னாராம். அவர் யாருன்னா கர்ம வீரர் காமராஜர். அப்போ சமூகம் கூட நமக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஒடியாடுறதுக்கு தயாராக இருக்குது. குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும்னு திருவள்ளுவர் சொல்கிறார். குடி செய்வார்க்கு இல்லை பருவம் அப்படின்னா சமூகத்தை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னா அவனுக்கு தன்மானமும் தேவையில்லை, இனமானம் தான் முக்கியம்னு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் மருது சகோதரர்கள் 2 பேர், அவங்கள பிடிக்கிறதுக்கு வெள்ளைக்காரனால் முடியவே இல்லை. அவங்க முடியாத நேரத்தில் அங்கே இருக்கிற காளையார் கோயிலை தகர்த்துருவோம், குண்டை வச்சு தகர்த்துருவோன்னு பீரங்கியை கொண்டு போய் வைக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பயந்து போய் இந்த கோயில் இடிச்சிடாதீங்க, அவங்க 2 பேரும் வருவாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படின்னு எல்லோரும் சொல்லும்போது அந்த வெள்ளைக்காரர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் 2 பேர் சரணடைஞ்சிங்கன்னா இந்த கோயிலை நான் இடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவோ போர்ப்படை வீரர்கள் வந்தும் எவ்வளவோ எதிரிகள் வந்தும் பிடிக்க முடியாத 2 பேர் மருது சகோதரர்கள். அந்த 2 பேரும் அந்த கோயிலை இடிச்சிருவேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக ஓடியாந்து நின்று 2 பேரும் தூக்கில் இடுறதுக்கு தயாராக 2 பேரும் வந்து நின்னாங்கன்னு சொன்னால் சமூகத்தை காப்பதற்கு தன்மானத்தை இழந்து கூட இனமானத்தை காப்பதற்கு தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவங்க 2 பேருடைய தலையும் அந்த கோபுரத்தை பார்த்த மாதிரியே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களுடைய 2 பேருடைய தலையுமே அந்த கோபுரத்தை பார்த்த மாதிரியே இருக்கும். அப்போ அந்த காலத்தில் இருந்தவங்களாம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் தூக்கிலிடப்பட்ட பிறகு அவங்களுடைய தலை துண்டித்த பிறகு அந்த கோயில் அவங்க இடிக்கவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சமூக சூழல் இருந்திருக்கு அந்த காலத்தில். ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் நீங்கள் போய் பழக முடியுமா? 4 பேரோட பழக முடியுமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. ராஜஸ்தானில் நடந்த ஒன்று. ராஜஸ்தான்லேயே ஒரு பையன், சத்தீஸ்கரில் ஒரு பொண்ணு ஃபேஸ்புக்கில் பழக்கமாகி 2 பேருக்கும் காதல் மலர்ந்து 2 பேரும் ராஜஸ்தானில் போய் ஒரு ஹோட்டலில் போய் தங்கியிருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் குடும்பம் இருக்குது, அந்த பையனுக்கும் குடும்பம் இருக்குது. இவன் பேசின பேச்சை மயங்கி அந்த பொண்ணு அவன் கூட போய் சேர்ந்து கடைசியில் அந்த பொண்ணை இறந்த பொண்ணை ஒரு சூட்கேஸில் வச்சு அவன் கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்கிறான். அப்போ என்னது? நீங்கள் என்ன சொன்னாலும், திட்டினாலும், அதட்டினாலும், தவறாக பேசினாலும், காயப்படுத்தினாலும், அழுக செய்தாலும் வீட்டில் இருப்பவர்கள் உங்களுக்கு மருந்தாகவே இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன், கலகலப்பூட்டுகிறேன், காப்பாற்றுகிறேன், வாழ வைக்கிறேன், வெற்றி பெற வைக்கிறேன் என்று சொல்லுகிற வெளியில் இருக்கிறவர்களில் கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அப்போ நம்மளுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்குன்னா வீட்டுக்கு வெளியில் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பெரிய தவறு. வீட்டுக்கு உள்ளே தான் உங்களுக்கான கலகலப்பும் வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் இன்பமும் இருக்கிறது என்று சொன்னால், மண்ணில் நல்ல வண்ணம் வாடலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை, கண்ணில் நல்லது ஊரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்த உளவே என்று எங்களுடைய ஞானசம்பந்த குழந்தை சொல்லுகிறார். அதாவது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம், இன்பமாக வாழலாம். எப்படி வாழலான்னா கண்ணில் நல்லது ஊரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்த உளவே. கணவனும் மனைவியுமா இருக்கிற இறைவனும் இறைவியை நம்ம ஒன்றா இருந்து பார்க்குறோம்னா நம்ம கண்ணிலே என்ன ஊருமா? கண்ணில் நல்லது ஊருமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் என்பதைத்தான் நம்முடைய ஞானசம்பந்த குழந்தை சொல்லுகிறது. அப்படி பார்த்தா உங்களுக்கு கலகலப்பு இருக்கலாம், ஜாலி இருக்கலாம், ராட்டனம் இருக்கலாம், ஃபேன் இருக்கலாம், ஹெலிகாப்டர் இருக்கலாம், உங்களுக்கு கூட்டு போகிறதுக்கு நல்ல கடைகளை கூட்டு போகக்கூடிய நல்ல நண்பர்கள் இருக்கலாம். ஆனாலும் இவர்களை தாண்டி உங்களுக்கு நல்லது செய்வதற்கென்றே ஒருவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்தான் உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவும் அப்பாவும் என்று சொன்னால் கலகலப்பும் மகிழ்ச்சியும் ஆதரவும் உங்களுக்கான பாதுகாப்பும் எங்கே இருக்கிறது என்றால் வீட்டிற்குள்ளே தான் இருக்கிறது. கலகலப்பான மனித வாழ்க்கை இருப்பது வீட்டிலே 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 என்பதையே தீர்ப்பாக சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு மனமொழிமைகளில் நான் நன்றிகளை கூறி, வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு என் நன்றிகளை கூறி, உலகெங்கிலும் இருக்கிற ராஜ் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பட்டிமண்டபத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.